கன்னிமாரா வாசகர் வட்டமும் நூலேணி பதிப்பகமும் இணைந்து நடத்திய ஹைக்கூ நூல் பரிசு போட்டியில் வென்ற எழுத்தாளர்களுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. அதற்கு முன்பாக தமிழ் ஹைக்கூ உலகில் விதைகளை போட்ட எழுத்தாளர்களின் ஓவியங்களை திறப்பதற்காக திரைப்பட பாடலாசிரியர் குமார் சுப்பிரமணியம் அவர்களையும் இங்கே வந்திருக்கிற திருமகர்கள் அனைவரையும் ஒரு சேர அழைக்கிறோம். இந்த ஓவியத்தை வரைந்தவர் கணேஷ் சிவசம்போ. திருமகர்கள் நீங்க தான். நீங்களும் போக அந்த ஒளி வாங்கி எடுத்துருங்க, கீழே எடுத்துருங்க, அந்த பாட்டில் எடுத்துருங்க மேலே கொஞ்சம் அப்படி வச்சுட்டு இப்போ நில்லுங்க எல்லாரும், அப்படி நில்லுங்கம்மா கிட்ட. இந்த பக்கம் மூணு இன்னொருத்தர் வந்து நிற்கலாம், அந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடுவாங்க. அந்த நோட் நல்லா இருக்கு, பாரதியார் தெரியுது. உள்ள விட்டு கொஞ்சம் உள்ள, இன்னும் கொஞ்சம் உள்ள. ஹைக்கூ தமிழ் முன்னோடிகள் அப்படின்ற தலைப்புல யார் யார் வரையறது அப்படின்றது கவிஞர் கன்னிக்கவேல் ராஜா நண்பர் அவர் தான் சொன்னாரு. முதல்ல வந்து மகாகவி பாரதியார், கவிஞர் அப்துல் ரஹ்மான், ஓவிய கவிஞர் அமுதபாரதி, கவிஞர் அறிவுமதி, ஈரோடு தமிழ்நண்பன், நிர்மலா சுரேஷ், கவிஞர் மித்ரா, பேராசிரியர் ராம் மோகன், பேராசிரியர் ராமநாதன். நன்றி. ஒரு சின்ன திருப்பத்துக்காக தான். என்னன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 2026 தான் ஹைக்கூ இருக்குது போட்டு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. முன்னோடிகளை தெரிஞ்சுக்க ரொம்ப சிரமப்படுறாங்க. இணையத்துல போட்டா ஒரு சில பேரோட பேர்கள் தான் வருது. அதுக்காக ஒரு சின்ன முயற்சிக்காக தான் இந்த நிகழ்ச்சி சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா முருகேஷ்லாம் வந்திருக்கணும் ஓவியத்துல, கண்டிப்பா கொஞ்சம் வந்திருக்கலாம். இருந்தாலும் அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஒரு வெப்பமான சூழல்ல குளுமையாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி இருக்கும் நான் நம்புறேன். என்ன காரணம்னா ஒரு குறுகிய வடிவம் தான் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்குது. அந்த மாதிரி ஒரு வடிவத்துல நம்ம எல்லாருமே கவிதை எழுதுறோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா ஏற்படுத்துது. நமக்கு முன்னோடியாக்கவங்க வந்து சில நல்லதை செஞ்சிருக்காங்க, ஒரு சில குறைகள் செஞ்சிருக்காங்க. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா குறைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம், நிறைகளை நம்ம பார்க்க தவறி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி அப்படியான நிகழ்ச்சி கிடையாது. ஒரு நிறை, அந்த நிறைய பெருசா பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் நம்ம இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி, அதாவது நம்மளுடைய கன்னிமாரா நூலக வாசல் வட்டத்துக்கு முன்னாடியே நிறைய அமைப்புகள் வந்து ஹைக்கூக்காக பரிசளிப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல எங்களுக்கு தெரிஞ்ச முன்னோடியா எனக்கு தெரிஞ்சதுதான் இது. அதனால குறைகள் இருந்தால் என்னதான் நீங்க வந்து சாடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட சிற்றறிக்கட்டுன்றது வந்து தாரா பாரதி ஹைக்கூ விருதை வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளா அமைப்புகள் வந்து தமிழ்நாட்டில் செஞ்சிருக்காங்க. அந்த தாரா பாரதி விருதுக்காகவே நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சாங்க. விருதுக்காக எழுதக்கூடாதுன்னா தவறு இல்லை, ஏன்னா எழுதும் போது அவங்களுக்கு தெரியாமலே நல்ல நல்ல செய்திகள்லாம் உள்ளுக்குள்ள வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. அந்த விதத்துல தாரா பாரதி ஹைக்கூ விருதுக்காக நிறைய தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஹைக்கூ விருது வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஹைக்கூ பரிசு, அது வந்து ஆண்டுதோறும் அது பெரிய நிகழ்ச்சி, அதாவது திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை தாண்டி சிற்றுதல்கள்ல நம்ம நிறைய ஹைக்கூ போட்டிகள் நடத்திட்டு இருக்கோம். அதுல வந்து மின்மினி ஹைக்கூ விருது நடத்திருந்தோம். நிறைய விருதுகள் எனக்கு தெரிஞ்சதுல சொல்றேன் நான். இப்போ வந்து நம்ம கன்னிமாரா வாசகர் வட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதுல என்னென்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ வகையில ஒரு எழுத்தாளனை எழுத வச்சாங்க. அது கவிதையோ நூலோ அவனை எழுத வைக்கணும் அப்படின்றது தான் தலையாய கடமை. இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு கவிதை கூட ஐயா எழுதுறதில்லை பேராசிரியர் ராமகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து
கன்னிமாரா நூலக வாசல் வட்டத்துக்காக எல்லாரையும் எழுத வச்சுட்டு இருக்காரு. ஐக்கு ஆய்வாளர் தான். அதான் சொல்ல வந்தேன் ஐயா. ஐக்கு ஆய்வாளர் தான் இருக்காரு. என் பதில் எழுத முடியாது. என்ன சொல்ல வந்தேன்னா, ஹைக்கூ எழுதுறவங்க என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்றத தாண்டி ஹைக்கூ வளர்த்து விடணும் அல்லது வந்து ஹைக்கூ எழுதுறவங்களை வளர்த்து விடணுன்ற நோக்கத்துல இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அவர் கூட இணைஞ்சு 8 ஆண்டுகளா இதோட பயணிச்சுட்டு இருக்கேன். அதாவது கண்டிப்பான நூலக வாசகர்களும் நூலகப்பதிப்பும் 8 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இளைய பாரதி இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஐயா வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றது தான் இந்த செய்தியை நான் கருதுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இலக்கியத்துக்குலாம் வந்து நரைச்ச முடிகள் தான் ஒரு உறுதியா இருக்கிறாங்கன்னு. அப்படிலாம் இல்லை. இப்ப டைஎக்ஸ்ட்ரோன்னு பண்ணலாம், ஒரு சிக்கல் கிடையாது. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் நரைச்சு போகுது. ஆனா என்ன ஒரு சிக்கல் இல்லைன்னா, நரைச்ச முடியா இருந்தா கூட அந்த உறுதி இருக்கு இல்லையா. இந்த ஆண்டுக்கு நிறைய நாள் பேசிப்போம், என்ன ஐக்குள்ள நூல் எழுதுறாங்க, என்ன கவிதை எழுதுறாங்க. அப்படி இல்லை. ஏற்கனவே எனக்கு முன்னாடி சொன்னவங்க தான், ஒரு புத்தகத்துல ஒரு கவிதை சிறப்பா இருந்தா கூட அந்த கவிதை கண்டிப்பா பரிசு பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஓட்டப்பதிலும் ஓடி வெற்றி பெறணும் அவசியம் இல்லை. ஒரு ஓட்டப்பதில் வெற்றி பெற்றாலே உலக அளவில் பரவிட்டுரும். அந்த விதத்துல இந்த ஐக்கு போட்டிகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. நாங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஊர்லயும் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐக்கு திருவிழா நடக்குது, ஐக்கு மாநாடுகள் நடக்குது. இதெல்லாம் காரணம் என்னன்னா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிற ஒரே காரணம் மட்டும்தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம் தான். ஒருத்தர் கேட்கறாங்க, நீங்க முருகேஸ்வரர் நிகழ்ச்சி போக மாட்டீங்களா, நீங்க கண்டிப்பா நிகழ்ச்சி போடுங்க. அப்படிலாம் கிடையாது. நேரம் தான் சிக்கல். சென்னையிலே இருக்கிறோம், இங்க இருந்து மயிலாப்பூர்ல இருந்து பஸ்ல போறதுக்கே நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வெளியூருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். அவ்வளவுதான். இவருக்கும் உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், இந்த மாதிரி அது அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே நண்பர்கள் தான். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய தோள்கள்ல அவங்கள சுமக்கிறாங்க நண்பர்கள், அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு நம்ம வந்து பாகுபாடுன்னு எனக்கு தெரியல. அதனால இந்த என்ன பொறுத்த வரைக்கும் ஹைகோ அப்படின்றது வந்து எந்த ஒரு பாகுபாடுக்கும் அப்பாற்பட்டதா தான் நான் கருதுறேன். அந்த விதத்துல நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்திருக்கும் பாதி பேர் வந்து மரபு கவிதைகள் எழுதுறவங்களா இருப்பாங்க. ஆனா ஹைகோ வந்து கொண்டாடுறதுக்காக தயாரா வந்திருக்காங்க. கை தட்டுறதுனாலே அது பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த விதத்துல இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து இப்போ கொஞ்சம் தாமதமா தான் ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்னா ஒரே நிகழ்ச்சி தான், அதனால நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு வந்து எதுக்கு மெதுவடை கொடுத்துருக்கோம்னா, மெதுவா அது செரிக்கிறதுக்குள்ள நிகழ்ச்சி முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். டிஸ்கவரி புக் பேலஸ் பிரபஞ்சன் அரங்கத்துல இந்த நிகழ்ச்சி நடைபெறது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா பிரபஞ்சன் ஐயாவை பத்தி ஒரு சின்ன செய்தி தான். அவரும் மிஸ்கினும் சேர்ந்து நத்தை போன பாதையில் அப்படின்ற ஒரு தொகுப்பு போட்டிருப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட மொழிபெயர்ப்பு. அதுல அவ்வளவு அற்புதமான கவிதைகள்லாம் இருந்திருக்கும். சில பேர் நினைப்பாங்க ஒரு பிரபஞ்சன்னா ஒரு எழுத்தாளர் அது வந்து அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படிலாம் இல்லை. எல்லா எழுத்தாளருக்குள்ளேயும் குழந்தைத்தன்மை இருக்குதுன்னா நிச்சயமா அவங்களால ஐக்கு எழுத முடியும். ஏன்னா எங்களுக்குலாம் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மலர்மகன் ஐயா ஐக்கு எழுதும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ இவருலாம் ஐக்கு எழுதுறாங்க, இவங்களாம் ஒரு என்ன ஒரு குறுகிய வட்டம் இல்லாம பெரிய வட்டத்துல போயிட்டு இருக்கும்போது இந்த வட்டத்தையே சேர்த்துக்கலாம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்ப நான் வந்து மேடையில யாரையுமே கூப்பிடாம பேசிட்டு இருக்கிறதே ரொம்ப பெரிய தவறா நான் நினைக்கிறேன். உடனே கூப்பிடலாம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைக்கலாம் போது பேராசிரியர் ராமகுருநாதன் ஐயா அவர்களை தலைமைத்தாங்க உங்கள் கடவுளியோடு அழைக்கிறோம். தலைவர் அனைத்து தமிழ் எழுத்தாளர் சங்கம். இந்த கவிஞர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துறை செய்வதற்காக கவிதை உறவின் ஆசிரியர் கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை உங்கள் கடவுளோடு நடைபெறுகிறோம். இந்த நான் ஸ்டாப் கொண்டாட்டம்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நான் நிறைய விதத்துல பார்த்து வியந்த ஒரு மனிதரா அந்த பிருந்தா சாரத்தை பார்த்தேன். இப்ப கூட சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில இங்க ஆரம்பிச்சாரு, இவர் எங்க போய் முடிப்பாருன்னு பார்த்தா சரியா வந்து அந்த வட்டத்துல முடிச்சாரு. அப்ப இவரால் சொல்ல முடியிருப்பாங்க எவ்வளவு அழகான ஒரு விடயத்தை. ஏன்னா நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போகும்போது நான் நிறைய விடயங்களை கத்துக்கிறேன். அந்த விதத்துல இன்னைக்கு ஐக்கு குறித்த சிறப்பு உரையை வந்து கவிஞர் பிருந்தா சாரதி திரைப்பட வசனகர்த்தா அப்படின்னு ஒரே ஒரு வட்டத்துல குறிக்காம நிறைய அவருக்கு இருக்கு. புள்ளி புள்ளியா வச்சிருப்போம். அவர்களே என்னப்பா நீ மெதுவா பேசிட்டு இருக்க, கொஞ்சம் வேகமான காட்டாறு வேணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு வரவேற்பை நல்கிறதுக்காக இதயகிரம் ராமராஜன் இப்ப பாருங்க மைக்ல எப்படி தெரிக்க போகுதுன்றது மட்டும் கொஞ்ச நேரத்துல பாருங்க. நாங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறதுனால கற்றுக்க முடியல. அவர்களை உங்கள் கருவழியா அழைக்கிறோம். ஏன்னா அவருக்கு தான் இங்க இருக்கிற எல்லா பேரையும் தெரியும். எனக்கு தெரிஞ்சா கூட முருகேஸ்வரர்களே வருக இவர்களே வருகன்னு தான் சொல்லுவோம். அவர் என்னன்னா ஒரு அடைமொழி கொடுத்து அவங்கள வந்து அந்த சேர்ல இருந்து ஒரு காலையே தூக்காம அப்படி ஒரு 50 அடிக்கு மேல இருக்கிற ஒரு ஆற்றல் மிக்க மனிதராக இருக்கிறாரு. அவரை வந்து வரவேற்பு நல்க இதயகிரம் ராமராஜன் அவர்களை உங்கள் கருவழியோடு வரவேற்கிறேன்.
எல்லோருக்கும் வணக்கம். கன்னிமாரா வாசகர் வட்டம் நூலேணி பதிப்பகம் இணைந்து ஒரு அற்புத வேள்வியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். நான் பரிசு பெற்றவர்களை பாராட்ட வேண்டும் என்று வந்தவனை பேருள்ளம் கொண்ட மாமனிதர், இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பேராசிரியர், மிகச்சிறந்த ஆய்வாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த வழிகாட்டி யார் என்றால் எல்லோரும் சொல்லிவிடுவார்கள். அவர்தான் நம்முடைய பேராசிரியர் முனைவர் ராமகுருநாதன் ஐயா. அவருடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி ஐயா கொடுத்து வரவேற்பு பண்ணிட்டுங்கிறனால யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். அது குரு சொன்னால் நான் கேட்டே ஆகணும். அதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு அவர் பக்கத்தில் மக்கள் தலைவர் ஏர்வாடினார். ஒரு 50 ஆண்டு காலமாக இலக்கியம், சமூகம் அப்படின்னு ஒரு வங்கியில் வேலை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய மூச்சு, பேச்சு, மற்ற கவிஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்த வேடந்தாங்கள் மக்கள் தலைவர் ஏர்வாடி. அண்மை காலத்தில் எந்த திரைப்பட நடிகரும் ஒரு படத்தில் நடிச்சிட்டாங்களா, ஒரு படத்தில் திரைக்கதை வசனம் எழுதிட்டாங்களா, ஒரு படத்தில் பாடல் எழுதிட்டாங்களா, ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டா எனக்கு நேரம் இல்லையே, அந்த டேட்டில் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் இலக்கியம், சமூகம், மக்கள் என்று நாளும் உழைக்கின்ற நற்றமிழ் நாவலர் யார் என்றால் தாகூரை போலவும் பாரதியை போலவும் அதே தாடி, அதே பொண்ணு, அதே யதார்த்தம். அதான் அவருடைய வெற்றி. அதுக்கு நடுவில் இந்த சின்ன தம்பி இப்போ மீசை கொஞ்சம் மேலே இருக்குது, கொஞ்சம் குறைச்சிட்டார். கண்ணீர் கோயில் ராசா பாவம், அள்ளிலும் பகலிலும் அலைச்சலிலும் நன்மையிலும் தொல்லைகள் பலவையும் தோழிலே தாங்கி நல்லவை நடக்காதா, ஐக்கு கவிஞர்களுக்கு பாராட்டு பண்ண முடியாதா என்று நாளும் இயங்குகின்ற இயக்க பெருமூச்சு விடுகிற வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய உறவினர் பரம்பரையில் வந்தவர் தான் கன்னிக்கோயில் ராஜா. இந்த ரகசியம் நிறைய தெரிஞ்சாலும் நம்ம சொல்றதில்லை. எப்படின்னா இவங்க சொல்லிட்டா இவங்க பெரிய ஆளாயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழர்கள் பிரிந்து போய் கிடக்கிறார்கள், முறிந்து போய் கிடக்கிறார்கள். அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த அற்புதமான வேள்வி இன்றைக்கு நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்துக்கு இடம் கொடுத்து மிக சிறப்பாக வடிவமைக்கிற இந்த வேடியப்பன் ஐயா ஓடிக்கிட்டே இருக்கிறார். வேடியப்பன் ஐயா அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை சான்றோர்கள் பரிசு பெறுவங்க 7 பேர் 7 முத்துக்களுக்கு இன்னைக்கு நாம் அதே மாதிரி முத்துக்களுக்கு பரிசு கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி என்னன்னா, எப்போது படைப்பாளர்களை பாராட்டுகிறோமோ அப்போது சமூகம் உயர்ந்துவிடும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு ஆதாரம். ஒரு திரைப்பட கலைஞர் ஒரு படத்தில் நடிச்சுட்டா கூட பாராட்டுறாங்க. ஒரு அரசியல்வாதி நேற்று வரையும் நம்ம கூட தான் இருப்பார், அவருக்கு ஒரு கவுன்சில் வந்துட்டா அவர் காரில் போகும்போது என்னங்கிறாங்க. ஆனால் இந்த படைப்பாளர்கள் ஒரு சமூக மேம்பாட்டுக்காக, ஒரு சமூக எழுச்சிக்காக, ஒரு சமூக அறிவியலுக்காக, ஒரு சமூக மாற்றத்துக்காக எழுதியிருக்கிற இவர்களுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்காத காரணத்தால் இவர்கள் சிதைந்து போய் கிடக்கிறார்கள், தடுமாறி நிற்கிறார்கள், தள்ளாடி நடக்கிறார்கள் என்பதை நான் பல நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு பரிசு பெற்றிருக்கிற அன்பு தோழி ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள் முதல் பரிசு. உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள், பாராட்டு. அவருக்கு அடுத்து இன்னைக்கு மலர் மறைந்து இவ்வளவு பெரிய மேலே தன்னை என்னைக்கும் முன்னிலைப்படுத்தாத ஒரு மனிதன். மரபும் சரி, ஐக்கியமும் சரி, புதுக்கவிதையும் சரி, இலக்கியமும் சரி, ஆய்வும் சரி, இத்தனையும் எழுதி கைகட்டி அமர்ந்திருக்கிற ஒரே படைப்பாளர் எங்கள் ஐயா அவர்கள். தாராபாத் என்கின்ற மிகப்பெரிய படைப்பாளருடைய சகோதரர். இதெல்லாம் சொல்லணும், நம்ம சொல்றதே இல்லை. ஏன்னா நம்மளே நம்ம கூட இருக்கிறவங்களை அறிமுகப்படுத்தாதனாலேயே ஒரு சமூகம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் இந்த இலக்கியவாதியும்
உழைப்பாளர்களையும் புறந்தள்ளுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், சிந்திக்க விடுவதில்லை. இந்த சிறு பாடங்கள் வழக்கீடுகளை மாணவர் கேசட்டில் கணக்காக பதிவு செய்யப்பட்டு விட்ட காரணத்தால் இலக்கியமும் இந்த சமூக வேள்வியும் இன்னும் நம்மை முன்னெடுத்து சொல்லவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதுக்கு அடுத்து நம்முடைய கவிஞர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களுக்கு இன்றைக்கு பரிசளிப்பு இருக்கிறது. அவர் தாமதமாக வந்தால் கையில் கொடுத்து விடுவார், இல்லாட்டி அவருடைய வீட்டிலே கன்னிக்கோயில் ராஜா ஓடி கொடுத்து விடுவார். அப்படி இல்லைன்னா ஆரிட்டர் அறிஞர் இருக்கிறார், அவர்கிட்ட கொடுத்தா பெற்றுவாருங்கிற நல்ல செய்தியை சொல்லி கவிஞர் பாலஜோதி ராமச்சந்திரன் முன்னாடி வந்தாங்க. ஒரு படைப்பாளன் புதுக்கோட்டையிலிருந்து தன்னை பின்னிலைப்படுத்தக்கூடாது. எங்க போனாலும் ஒரு அரசியல்வாதி எழுத படிக்க தெரியாது, அவன் பெரிய அவனுக்கு எழுத தெரியாது. அவன் எங்க வந்தாலும் முதல்ல யாருக்கோ போட்ட சீட்ல வந்து உட்காந்துக்கிறான். ஒரு திருமண நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க. அங்கிருந்து வந்த அமைச்சர் என்ன பண்ணாரு, பொண்ணு மாப்பிள்ளை போட்டுக்கிற சீட்ல உட்காந்து அந்த சீட்ல உட்காந்துக்கிட்டாரு. போய் சொல்றதுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்கன்னா மந்திரியாச்சே அப்படின்னு. ஐயா அப்புறம் என்ன சொல்றோம், அதுக்கு பக்கத்துல அதுக்கு நிகரா வேற சீட்டை போட்டு அவரை நவசத்துக்குள்ள அந்த மனவீட்டார் பட்ட கஷ்டம் பெரிய கஷ்டம் தெரியல. ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த சீட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னு. அது மாதிரியான சூழல்ல எவ்வளவு பெரிய சிந்தனையை எழுதி இந்த தமிழுக்காக இமை முழுதும் சோறு இல்லாமல் எழுதி இந்த தமிழ் எழுந்து நடக்க வேண்டும் என்று எழுதி கைகட்டி அமர்ந்திருக்கிற ஐயா, உங்களுக்கு முதல் வரிசையில் இடம் கொடுத்து இந்த அரங்கம் வாழ்த்துக்கள். அன்பு செல்வி சுப்புராஜ் பாரதிதாசன் கவிதை எழுதலாம் தாளாட்டுகிற போது நான் நினைச்சேன், அன்பு செல்வி அப்பா தான் செவிலை மலரே சிம்மத்தின் வார்ப்படமே கரையில சூரியனை கட்டமுந்த பளிங்குருவே வேண்டாத சாதி இருப்பு விளக்கு விளக்காய் தொடங்கும் பெருமாட்டி துணில் சரவிடக்கும் பெய்மதத்தின் கூட்டத்தை கண்ணில் சிந்தி கட்டவிழ்க்க வந்தவளே வன்மை உயர்வு படிதங்களெல்லாம் பெண்மையினால் பேச வந்த பேரழகே அப்படின்னா அன்பு செய்தி படிக்கிறாங்க. தான் எழுதுனா பத்தாதுன்னு சாப்பிடும்போது இந்த கவிதை எப்படி இருக்குது, ஏர்வாடி ஐயாவுடைய கவிதையை படிச்சிங்களா அப்படி இருக்குது, ராமகுருநாதன் ஐயாவுடைய கவிதையை பார்த்தீங்களா அப்படின்னு பேசுறதுடைய விளைவு அவங்க கணவரையும் எழுத வைத்தார், வளமையை எழுத வைத்தார். அந்த குடும்பமே ஒரு கவிதை குடும்பமாக மாற்றி இருக்கிற முதல் தமிழ்நாட்டு எழுத்தாளர் அன்பு செல்வி சுப்புராஜ். இமை முழுதும் சோர்வின்றி உழைப்பார், இனிய தமிழ் எழுந்து நடந்திடவே திளைப்பார். அப்படிப்பட்ட மனுஷி இன்றைக்கு பரிசு பெறுகிறார். ஒரு அடுத்து அனுராதா சௌரிராஜன். அடடா அடடா, நெருப்பின் இருப்பேன் இருப்பின் தெரிப்பேன் கேடை ஈட்டியை காலம் காட்டியே அப்படி சிறையினை படிப்படியாக்கி படி படி என்று படிப்பால் முன்னேறி வங்கி பணியிலே பணிபுரிந்த பின் பேனா ஆயுதத்தால் என் சமூக அவலங்களை தூள் தூளாக்க கிடைத்திருக்கிற ஹைகூவின் சிறந்த பெட்டகம் 6 நூல்களை அற்புதமாக படைத்திருக்கிற அனுராதா சௌரிராஜன். கள்ளமில்லாத மனுஷி, சோர்வில்லாத உழைப்பு, எதையும் கவலைப்படாமல் பெண்மை உயர்ந்த வேண்டும் இருந்தது. அதை போலவே முன்னோடிகளை வைத்திருக்கிற பாங்கு எனக்கு பிடித்திருக்கிறது. இதெல்லாம் அதில் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒன்று, அதில் யாருடைய புகைப்படத்துக்கு கீழே அவருடைய பெயரை அது சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் பெயரை மட்டும் பெரிதாக போட்டு விட வேண்டும். போட்டோவை சின்னதாக்குனா பரவாயில்ல, ஏன்னா பேர் முக்கியம். கேட்டிருக்கலாம், பாப்போ பாண்டியன் அவர்கள் கேட்டிருந்தால் எல்லாம் சொல்லியிருப்பார்கள். பத்திரிகை ஆசிரியர் என்னுடைய இணைய நண்பர் சூடாமணி ஐயா கிட்ட கேட்டிருந்தால் சொல்லியிருப்பார்கள். அதே மாதிரி இந்த தொடங்கி வச்சதுக்கு நம்ம அம்மா புகைப்பட பாடலாசிரியர் உமா சுப்பிரமணியம் அவர்கள் நல்லா கம்பீரமாக இருக்கிறீங்கம்மா, இப்படித்தான் இருக்கணும். இந்த பேரை பேர்த்து எடுத்த பின்னாலே எழுந்து நிற்கிற ஒரு தமிழச்சி. எழுத்துக்களைப் போலவே உங்கள் எழுத்துக்களைப் போலவே நீங்களும் சிந்திக்க வைக்கிறீர்கள். படத்தை திறந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த படத்தை இன்னும் கூட நிறைய புத்தகங்கள்ல நிறைய இடங்கள்ல இவரெல்லாம் ஐகோ முன்னோடிகள் உலகம் செய்ய வேண்டும். ஏன்னா எவ்வளவு நாளைக்கு அரசியல்வாதிகள் வச்சுருப்பீங்க, எவ்வளவு நாளைக்கு அவனுக்கே கட் அவுட் வச்சிருப்பீங்க. ஐகோ முன்னோடிகள் இவர்கள் அப்படின்னு இந்த 7 பேர் வாங்கினா அவங்களோட போட்டா கூட 4 இடத்துல வைங்களேன். என்ன கெட்டு போச்சு
கேட்டா பண்ணுங்க, காசு இல்லைன்னா சொல்லுங்க. ராமகுருநாதன் ஐயா அள்ளி கொடுக்குற மனசு வெளியில இல்லாட்டி இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற நம்முடைய பேராசிரியர் நம்முடைய பிரபாகர் கேட்டால் 10,000 அள்ளி தர மாட்டாரா, இல்லை கொடுக்க மாட்டாரா? யாரும் இல்லைன்னு சொல்றது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட எல்லாம் சார் ஒரு 10,000 கொடுங்க, இந்த மாதிரி ஐப்பு கவிதையில பரிசு பண்றாங்க அப்படின்னு இந்த நெசப்பாக்கம் அசோக் பிள்ளராண்ட ஒரு பிள்ளை வச்சு கேட்டு அன்புட முக பெரிய வேணா போட்டா ராஜா அப்படின்னா 4 பேர் பார்த்துட்டு போய் இவருக்கா கண்டிப்பா ராஜா கவிதை எழுதுறவன்னு தெரிஞ்சுக்கலாம். எவனாவது ஒரு சினிமாக்காரன் கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டரை பார்த்தேன் அப்படின்னு உங்களை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா இப்படியே ஒன்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காதீங்க. நீங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் நிறைய பாடு கூட்ட அரங்கத்துல கலக்கணும். அது மாதிரி வெளியில விளம்பரம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய மாமனிதர்கள் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைப்பாரா? இருந்தார் சார்த்தி எவ்வளவு பெரிய சிந்தனைவாதி. அவருடைய எழுத்துக்கள் எழுந்து நிற்கிற சமூக புரட்சிக்காக தன்னை அர்ப்பணித்த மாமனிதரை கொண்டு அந்த பக்கத்தில் வச்சுட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பற்றி நாம் ஒன்றும் இருக்கிறோம். இன்னைக்கு வந்துக்கிற இவ்வளவு பேர் முத்துக்கள், தமிழ்நாட்டின் சொத்துக்கள், இவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், இவர்களுடைய பெருமைகளை பறைசாற்ற வேண்டும் என்கின்ற என்னுடைய வரவேற்பை சொல்லி யார் பெரிய எங்க கருமலை பழைய ஐயா வாங்க 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 முன்னாடி வாங்க. மரபிலும் புதிதலும் எழுந்து நிற்கும் ஆற்றலின் வடிவமே அற்புதமே கருமலை பழம் நீ காலத்தின் வரலாறு நீங்கள் தானே. எத்தனையோ ஆண்டுகள் பேனாயுதத்தார் சபதமும் காக்க நாடும் எழுதி வந்த நற்றமிழே நாளந்தாவே. முன்னரசியில் அமருங்கள். எல்லா பேரையும் நான் சொல்லிவிட்டேன். காரணம் என்னன்னா இந்த பேப்பர்ல பார்த்து படிக்க தெரியாது. எனக்கு கையில பேப்பர் இருந்தா எனக்கு பேச வராது. யாராவது எனக்கு பேச வேணாம்னு நினைச்சா கையில பேப்பர் கொடுத்துட்டா பார்த்துக்கலாம். நிறைய அறிஞர் பெருமக்கள் வந்துக்கிறாங்க. அவங்க முருகேஷ் ஐயாவா வாங்க, முன்னாடி வாங்க. முருகேஷ் அதாவது குடும்பம், முருகேசனுடைய குடும்பமே இலக்கியத்துக்காக அரும்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறது. வந்திருக்கிற இந்த உங்களுக்கெல்லாம் வரவேற்பு கொடுக்கறதுக்காக என்னுடைய பேராசான் உத்தரவு போட்டார். நீதான் வரவேற்பு கொடுக்கணும். அவர் சொன்ன முன்னாடி நிற்க முடியுமா? அடடா அடடா அற்புதமே முருகேஷ் படைப்பு எல்லாம் நற்பதமே. சிகரத்தை தொட்டிடவே சமதர்ம சமுதாயம் காத்திடவே குடும்பமாய் பணி செய்தி திருவண்ணாமலைக்கும் வேலூருக்கும் இணைப்பு பாலம் போட்டீர்கள். இந்து தமிழ் திசையில் உங்கள் எழுத்தெல்லாம் எழுகிறது, கைக்கூவாய் மலர்கிறது, புதுமையாய் தெரிகிறது. புல்லர் கூட்டம் தினந்திரமும் சரிகிறது. காலத்தின் வரலாறே புதிய கம்பீரமே ஞானத்தில் எப்போதும் நன்மைக்காக உழைக்கின்ற கைகட்டி அமர்ந்திருக்கும் முருகேசே. கைகளை தட்டுவதை விடுங்கள். இனி தட்டட்டும் தமிழர்கள் உங்கள் படைப்புக்காக. தமிழர்கள் தட்டட்டும் தரங்களை உங்கள் புகழை பின்முட்டும் அளவுக்கு எழுதுகின்ற பேசட்டும் என சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேரையும் பூங்கோதம்மால இருந்து மீதி வந்திருக்கிற அத்துணை பேரையும் சொல்லி இன்னைக்கு கடைசி வரிசையில் உட்காந்துருக்கிற என்னுடைய முனுசாமி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை பேச்சாளர்களையும் இன்னைக்கு தொலைக்காட்சியிலும் சரி முதல்ல அவர் கொண்டு வந்து நிறுத்தினவர் தொடுவாளர் முனுசாமி ஐயா அவர்கள். அவருடைய இதழை நானும் மக்கள் தலைவர் ஏர்வாடி ஐயாவும் தான் முதல்ல போய் வெளியிட்டோம். அவருடைய ராசியோ என்னுடைய ராசியோ தெரியல, பிச்சுக்கிட்டு போகுது பத்திரிக்கை. அந்த அளவுக்கு அவருடைய புகழும் உயர்ந்து இருக்கிறது. வைணவத்தின் பெருமானார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைய நேரம் சொல்லி இப்ப வரவேற்புரை எங்கள் ஐயாவுடைய கோரிக்கை ஏற்று நான் சொன்னேன். இதுக்காக இந்த நிகழ்ச்சியை வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும்.
ஐக்கூவாக எழுந்து நிற்க வேண்டும். ஐக்கூவாக எழுந்து நிற்க வேண்டும். அன்பின் பெருமையை காக்க வேண்டும். சிகரத்தில் ஏற வேண்டும். சிந்திக்க மக்களை வைக்க வேண்டும். களிறு போல் மதமுற்று களம் நாடி பகை சாடி கண்டது நம் வீரமல்லவா. கைகுப்பி பெருவணங்க கடல் தாண்டி அரசாண்ட காலங்கள் நமதல்லவா. விளையாடும் கயகண்ணார் விடுகின்ற மலர்களையும் வீரத்தை பேசிய மண்ணல்லவா. அதில் ஐக்கூவை எழுதி வெற்றி பெற்றது நாம் அல்லவா. நாம் அல்லவா. இதற்கு இடம் தந்தது டிஸ்கவரி புக் பேலஸ் அல்லவா. தந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்தினை வணக்கத்தினை சொல்லி விளையாட்டியில் விளைத்தூவி ஒரு புதிய நாளுக்கு எழுந்து செல்வோம், ஏற்றம் பெறுவோம். என்ன சொல்லுவோம். ரொம்ப நன்றி ஐயா. எல்லாரோட கால்களும் மேலே இருக்கும்னு நான் நம்புறேன். என்னோட வாய்களும் புன்னகை பூத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நிகழ்ச்சி இப்படிதான் இருக்கணும். முன்னு உட்காந்துறது என்ன பண்ண போறோம், அது மகிழ்ச்சியா இருந்தது. நம்மளுடைய மகாகவி பாரதி அவர்கள் தொடங்கி வைத்த ஹைக்கூ இன்னைக்கு 110வது ஆண்டுல வருது. அவர் 1916, இப்ப 2026 இருக்கிறோம். 110 ஆண்டை வந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகளை நிறைய அமைப்புகள் செய்யறாங்க. நூலின் அமைப்புகள் செஞ்சுட்டு இருக்கு. இன்னொரு ஒரு செய்தி என்னன்னா, நிறைய பேர் வந்து இங்க கவிதைகள் படிக்கிறோம், ஆனா இந்த கட்டுரைகள் அல்லது அதுக்கு முன்னுரை எழுதுனவங்களோடலாம் படிக்கிறது இல்லை. இப்போ முருகேஷ் வந்து அவருடைய யாருக்கெல்லாம் முன்னுரை எழுதுனாலும் அது புத்தகமாக போடுறாரு. அது மாதிரி ஐயா பேராசிரியர் ராமகுரன் அவர்கள் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாரு. இங்கே ஏற்கனவே வந்திருக்க செல்லமால் கண்ணன் வந்து கட்டுரைகள், ஐப்பு கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கவனமா படிச்சீங்கன்னா என்னென்ன நூல்கள் வந்திருக்கு, யாரெல்லாம் அதுல பங்கேற்று வர்றாங்க அப்படின்றது தெரிய வரும். அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கிற பேராசிரியர் ராமகுரன் அவர்களை தலைமை உரையாற்ற உங்கள் கரவொலியோடு அழைக்கிறோம். தலைவர் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கன்னிமாரா நூலக வாசல் வட்டத்தின் மூலமாக ஹைக்கூக்கான சிறந்த பரிசளிப்பு சொல்லிட்டு வராங்க. இந்த பரிசளிப்பு கூட இன்னும் கைகள் சேரும் போது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் நான் நம்புறோம். நன்றி. மௌனமாக படித்து ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அதை அப்படியே மாற்றிவிட்டார் நம்முடைய ராமன். ஒரு மௌனமான ஒரு அழகான கவிதையை படித்தால் என்ன ரசனை ஏற்படுமோ அப்படிதான் கைக்கு இருக்க வேண்டும். கலகலப்பாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் போதும். இதில் இசைப்பாடல் வேற, ஆசுகவி. சிறந்த ஒரு அமைப்பை நூலேணி பதிப்பகமும் கன்னிமரா வாசல் வட்ட இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழாவிலே நான் கேட்டுக்கொண்ட உடனேயே இந்த விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னேன். கவிஞர் ஏர்வாடியார் உடனே ஏற்றுக்கொண்டார். அவரை பற்றி நான் அறிமுக தேவையில்லை என்றாலும் கவிதை ஒரு வழியாக அவர் நமக்கு அறிமுகமானவர். இளம் கவிஞர்களை, பிரபல கவிஞர்களை மிகச்சிறந்த முறையிலே உருவாக்கி கொண்டு வருகின்றார் நம்முடைய இயற்கை. மிக சிறந்த கவிஞராக இருக்கின்ற அவர் பலரை கைதூக்கி விடுகின்ற அந்த ஏணி மனம் படைத்து வரும். அதை போலவே நம்முடைய பிருந்தாசாதி சொன்ன உடனே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் கண்டிப்பாக 2 முறை 3 முறை பரிசு வாங்க வேண்டியவர் தான். மிக பிரபலமான அமைப்புகள் தவற விட்டு விட்டோம். எங்கேயோ வரும் கண்டிப்பாக. இது குறிச்சுடைய வாய்ப்பு. மிகச்சிறந்த கவிஞர். ஹைக்கூவிலிருந்து நீர்கவிதை வரையிலே முடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அண்மையிலேயே மண்ணுக்கேணி என்ற ஒரு கவிதையை நூலை படித்து அவரோட ஒரு சின்ன எனக்கு அவர் இந்த இடையில நிற்கார். அவர் எழுதிய அத்தனையோடுக்கும் மதிப்பளித்திருந்தது. 2 பக்கம் 3 பக்கம் இல்லை, 10 பக்கம் 15 பக்கம் வரும். அப்படியே அலசி அலசியாது என்ன சொன்னாலே ஹைக்கூ கவிஞர். எனக்கு ஹைக்கூ கவிஞர் கிடையாது, ஹைக்கூ ஆய்வாளர். ஹைக்கூயை பற்றி கிட்டத்தட்ட 30-40 நூலுக்கு அணிந்திருக்கிறார்.
முருகேஷ் இருக்காரு, மிகச்சிறந்த ஒரு ஹைக்கூ கவிஞர். அவர் தினந்தோறும் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருப்பார். அவருடைய இணையர் வெளியிலாமல் அவருடைய துணைவியாருடைய நீரதிகாரம் படித்துக் கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த படிப்பு அது. ஏதோ எப்படியோ தவறு விட்டிருக்கிறார் சாகித்ய அகாடமியில். நான் அதை கொஞ்சம் முனைந்து செயல்பட்டு ஆவணம் செய்யலாம் நினைக்கிறேன். அடுத்து இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே இதே ஒவ்வொரு தனித்தனியாக சொல்லுவார். நீ அதை விட்டுட்டார் சிலர் சொல்லியிருக்க. என்னுடைய வகுப்பு தொடர் குழந்தை அண்ணாவிட தமிழ்ச்சங்க பொருளாளர் பேராசிரியர் முத்துச்செல்வன் அவர்கள், அதே போலவே நம்முடைய பாண்டியன் அவர்கள், இந்த கன்னிக்குள்ளையா உதவியாக இருக்கின்ற காயத்ரி அவர்கள், நம்முடைய பருதி அவர்கள், சிறுவர்கள் உலகத்தை அந்த ஆட்டி படைக்கின்ற அந்த சிறு உலகம் என்ற பத்திரிகையுடைய ஆசிரியர் சூடாமணி சதவன் அவர்கள், தொடுவான முனுசாமி, எங்கள் அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய பூங்கோதி அவர்கள், இப்படி பலர் சொல்லிக் கொண்டு போனால் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சொல்லுவார். நீங்கள் மறந்துட்டேன். அதோட எங்கள் மன்றத்தினுடைய எங்கள் சங்கத்தினுடைய பொருளாளர் பேக்கி பெருவார் பேராசிரியர் பெருவான் அவர்கள், இப்படி பலர் சொல்லிக் கொண்டு போனால் நேரப்படும். நான் முதல் ஹைகோ பற்றி ஹைகோ தான் பேச முடியும். நான் பேசுகிறேன் கொஞ்சம் சுருக்கமாக பேசுவேன். ஒரே ஒரு ஹைகோ தான் நான் இருக்குன்னு சொன்னேன். அதை மறுபடியும் இப்போ நினைவுபடுத்துகிறேன். கடற்கரை சிலை கற்பு கண்ணை உறுத்தியது, அகற்றப்பட்டது சிலை. இது அடிக்க சொல்லுவார். இது யாரை சொல்றேன் என்னன்னு தெரியும். நான் வந்து பதவியில் இருக்கும்போது இந்த கவிதை வெளிவந்து பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் என்னுடைய பதவி காலியாது. அந்த ஒரு கவிப்பு தான். அதை கூட ஸ்பான்டேனியஸாக வந்து வகுப்பு கேட்டா இன்னைக்கு என்ன செய்தி முக்கியம் எனக்கா தான் அர்த்தம் சொல்ல இலத்தியில் போட்டு கண்ணேசில் அகற்றப்பட்டதுன்னு போட்டிருந்தோம். யாரும் அந்த முகம் போராட்டம் சட்டாபதியும் கேட்டான். அதையும் தெரியல அவங்களுக்கு. அப்போ இந்த கவி சொன்ன ஆகா புரிஞ்சுக்கிட்டான். என் பத்திரிகை துறைக்காக என் பதவி போயிட்டு இது ஒன்று தான். ஆனால் ஹைக்கை பற்றி நான் தீர்க்கமான முடிவு வைத்திருக்கோம். ஒரு ஹைக்கு எப்படி இருக்க வேண்டியது நுண்ணிய பாதை உடைகள் ஆய்வாளர்களுடைய கவிஞர் அல்ல. இந்த விழாவிலே மிகச்சிறந்த கவிஞர்களை தேர்ந்தெடுத்தோம். தேர்ந்தெடுத்ததிலே பாரபட்சம் கிடையாது. எது நல்ல கவிதையோ, எந்த விதை நல்ல கவிதை விதையாக இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் சீர்தூக்கி ஆய்ந்து தகுந்த பரிசுகளை பெற்றிருக்கிறோம். இதில் பரிசுகளாக கவிதைன்னு சொல்ல முடியாது. எல்லா கவிதையும் பரிசு உண்டு என்றாலும் கூட முதல் பரிசு இரண்டாம் பரிசை தாண்டி பரிசு பெறாத ஆறுதல் பரிசு பெறுகின்ற கவிதைகள் மிக சிறந்த கவிதை இருக்கின்றன என்பதை இங்கே சொல்லிக் கொள்கின்றேன். இப்படி இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருந்த நம்முடைய இளைஞர்களுடைய நம்முடைய கன்னிக்கோள் ராஜா ரொம்ப கடினமாக உழைத்து இதற்காகவே நம்முடைய வாழ்நாளை கைக்குக்காக செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் கொண்டு வரப்படுது. அந்த அளவுக்கு புத்தகங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு. அவர் புதிய புதிய சோதனைகளை செய்கிறார். கல்வெட்டு தமிழை போட்டு அது ஹைக்கு அது வந்துருக்கு. நம்ம புதுமையாக செய்கிறார். இருந்தாலும் கூட அந்த ஹைக்குலாம் எப்படி இருக்குனாக்கா அதிகமாக எழுதி சலித்து போய்விட்டது போன்ற உங்களுக்கு ஏற்படும். ஒரு இமிட்டேட்டிவ் தியரி சொல்லக்கூடிய அந்த போலத்தீரர் போல ஒரு கவிதையை படித்தால் அந்த கவிதையை அடித்து விட்டு இன்னொரு கவிதை எழுதிடலாம் ஹைக்கு என்று வந்து விட்டு சலிப்பு ஏற்படுது. ஒரு கொடுத்து சொல்லி கட்டளை எழுது ஆங்கிலத்தில் கட்டளை எழுதுறது பற்றி இப்படி ஹைக்குவை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நிகழ்வுக்கு நான் ஹைக்கூட சொல்லி பேசுவேன் சொல்லிட்ட முதலேயே. இதில் முதல்ல உங்களுடைய இந்த கவிதையை பற்றி சிறப்புரையாற்றுகின்ற கவிஞர் பிருந்தாசாரியை இப்பொழுது அழைக்கிறேன். பேசுவேன். ஐயாவுக்கு நன்றி. இந்த முறை வந்து ஐயாவை கொலை பண்ணி இந்த முறை கண்டிப்பா போட்டு வைக்கிறோம் ஐயா சொன்னேன். கொஞ்ச நாள் ஆகட்டுமே அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா, நிறைய புத்தகம் வருது ஒவ்வொரு ஆண்டும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் ஹைப்பு எழுதுறாங்க. புதுசாக எழுதுறவங்க எல்லாருமே ஹைப்பு தான் அவங்களுக்கு எளிதாக வர்றதுனால எழுதுறாங்க. அதனால் அவங்களை வந்து ஏமாத்திடக்கூடாது. அதனால் ஆண்டுதோறும் நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த முறை கொஞ்சம் தாமதமானாலும் பரிசளிப்பு விழா எப்பவுமே பிப்ரவரி உலக தாய்மொழி நாளில் வச்சிருவோம். இப்போ கொஞ்சம் தள்ளி மே ஜூனில் வந்துருச்சு. அடுத்த ஆண்டுகளில் இதை கொஞ்சம் சுருக்கி அந்தந்த ஆண்டுகள் கொண்டு வரணும். அதனால் இங்கே வரவங்க என்ன செய்யணும்னா வீட்டுக்கு போய் நீங்கள் ஒரு எழுதுங்க, கன்னிமரம் உலக வாசல் வட்டம் கண்டிப்பாக ஹைக்கு போட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கவிதைகளை தரம் உயர்த்தணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இப்போ ஹைக்கு குறித்தான சிறப்புரையை கவிஞர் பிருந்தாசாரி அவர்கள் திரைப்பட வசனகர்த்தா
அது மட்டும் இல்லாமல் அவர் கிட்டத்தட்ட இந்த ஒரு வட்டத்துக்குள்ள சொல்லிட்டே வரும்போது நிறைய செய்திகளை உள்ளடக்கி வச்சிருக்கிறது உண்மையில ரொம்ப பாராட்டுக்குரியது. எஸ் ராமகிருஷ்ணனோ இல்லை வேற ஒரு பெரிய பெரிய ஆட்கள் வந்து எந்த விஷயத்தை பேசுறாங்களோ அது நின்று நிதானமாக பேசுவாங்க. அது ஒரு செயல்பாடுல இவர் வந்து கிளை இருக்கிறாரு, ஆனால் எங்கேயுமே பரவாயில்ல இல்லாமல் அது கொண்டு வந்து அழகாக கொண்டு வந்து நிறுத்துறாரு. அது உண்மையிலே எனக்கு பாராட்டுக்குரியது. இது என்னோட தனிப்பட்ட விமர்சனம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த எதை சொல்ல வந்தோமோ அதை மட்டுமே சொல்லாமல் கிளை பிடிக்கும் கொஞ்சம் பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் போயிட்டு வரும்போது நமக்கும் கொஞ்சம் புதிய புதிய விஷயங்கள் தெரியும்ன்ற ஒரு அனுபவம் தான். ஐயா அவர்களே சிறப்பு. நான் முதலே அறிமுகப்படுத்தி விட்டிருந்தால் கூட அவர் யார் என்று நமக்கு எல்லாம் தெரியும். இந்த மிகச்சிறந்த அவசரகர்த்தா என்று மட்டும் இல்லாமல் ஆனந்தம் தொடங்கி இதுவரையிலே அவர் எண்ணிக்கிட்ட 16 படங்கள் இங்கிலீஷ் அப்படி இணைந்து தயாரிக்கின்ற ஒரு அருமையான திரைப்பட இயக்குனரும் திரைப்பட வசனகர்த்தாவும் ஆவார். அவர் எப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என்றாலும் கூட காலம் கருதி நேரம் கருதி அதை சொல்லிக்கொண்டே இனி அவர் கன்னிமாரா வாசகர் வட்டம் மற்றும் நூலணி பதிப்பகம் இணைந்து நடத்துகின்ற ஹைக்கூ நூல் பரிசு போட்டி 2025 பரிசு போட்டி 2026 நடக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற எங்கள் பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்களே, பரிசுகளை வழங்கி பாராட்டுரை வழங்க இருக்கின்ற கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரை வழங்கி இந்த மன்றத்தை கலகலப்பாக்கிய இதய கீதம் ராமானுஜம் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற கன்னிக்கோவில் ராஜா அவர்களே, இந்த போட்டியில் பரிசு பெற்றிருக்கின்ற முதல் பரிசு 3000 பெறுகிற அன்பு தோழி ஜெயஸ்ரீ அவர்களே, இரண்டாம் பரிசு கவிஞர் மலர்மகன் அவர்களே, சிறப்பு பரிசுகள் பெறுகிற கருமழை படம் நீ, ராஜ்குமார், பாலஜோதி ராமச்சந்திரன், அன்புச்செல்வி சுப்புராஜு, அனுராதா சௌரிராஜன் ஆகிய கவிஞர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற பேராசிரியர்களே, திரைத்துறை நண்பர்களே, எல்லாருடைய பெயரையும் இங்க இருக்கிறவர்கள் சொல்லிட்டாங்க, அதனால நானும் சொல்லி நேரத்தை கடந்துக்கிறதுல சொல்லாத பெயர்கள் இருந்ததுன்னா நீங்களே சொல்லிடலாம். பக்தித்தர் அவர் ஒரு நடிகர் வர வருகிறார். ஏற்கனவே ராமகுருநாதனுடைய உறவினர் கும்பகோணத்தில் இருப்பவர். அவர் பேர் என்ன சார்? பருதி. நான் இன்னைக்குதான் வந்து தொடுவானம் அவர்களை நான் நிறைய பார்க்கிறேன். அவர் பேர் அவர் பேரை கேள்விப்பட்டு இன்னைக்கு தான் பார்க்கிறேன். ஆசு, எழுத்தாளர் ஆசு, அவர் வந்து எழுத்து அமைப்பு வழங்குகிற 2 லட்சம் ரூபாய் பரிசினை நாவலுக்காக கவிஞர் கூட ஆகவே அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி எனக்கு தகுதியை மீறிய ஒரு பணி. ஹைக்கூ கவிதைகளை குறித்து சிறப்புரை ஆற்றுங்கள் என்று பேராசிரியர் பணித்தார். ஆகவே ஏற்றுக்கொண்டேன். இல்லை என்றால் இந்த தலைப்பு கொடுத்து சிறப்புரை ஆற்றுவதால் நான் விலகி இருப்பேன். பேராசிரியர் கும்பகோணத்தில் என்னுடைய பேராசிரியராக இல்லாவிட்டாலும் கூட நான் அவரை ஆசிரியராக ஏற்றுக்கொண்டோம். ஆகவே அவர் சொல்லுகிற பணியை நான் செய்வதுதான் கடன் என்று இதை நான் ஏற்று நான் உங்களோட சிறிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹைக்கூ கவிதை என்பது சிறிய துளியில் இருக்கிற பெரிய கடல். அதை ஒருவர் விலக்கி புரிந்து கொள்வதை விட அதை உணர்ந்து அனுபவிப்பதுதான் சரியான வழி. ஆனால் தமிழை பொறுத்தவரை நாம் இப்போது எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு 3 வரியில் இருக்கிற ஒரு குறுங்கவிதை வடிவம். ஒரு சிறப்பான ஒரு கற்பனை இருந்தால் அதை நாம் ஹைக்கூ என்று ஏற்று அதை நாம் பாராட்டுகிறோம். போட்டிகளிலும் கூட அப்படித்தான் பரிசுகள் வழங்கப்படுகிறது. பெரும்பாலும் கவிஞர்கள், தமிழில் எழுதுகிறவர்கள் கவிதையை ஒரு
ஒரு தத்துவார்த்தமாக அல்லது வாழ்வியல் அனுபவமாக அல்லது பல அடுக்குகள் கொண்ட திரைகளை விலக்கி செல்கின்ற ஒரு நீண்ட பயணமாக கவிதைகளை எழுதுகிறார்களா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இல்லை என்பதை தான் உண்மையான பதில். ஆனால் நாம் அப்படி சொல்வதில்லை. சிலரை பாராட்டுவதற்காகவும் எங்கேயோ இருக்கலாம். வாசோ ஹைக்கூ கவிதை எழுதுகிறார் என்பதற்காக ஹைக்கூ எழுதுகிறவர்கள் வாசோ அல்ல என்பதை முதலிலேயே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கவிதை தவளையை பற்றி எழுதியிருக்கிறார் என்றால் தவளை என்று ஒரு வார்த்தை எழுதிவிட வேண்டியது, 3 வரைக்கும் மற்ற வார்த்தைகளை அப்புறம் ஃபில்அப் பண்ண வேண்டியது. இப்படி பட்டாம்பூச்சி, கொக்கு, மீன், வண்ணத்து பூச்சி, சிறகு, சருகு, இப்படி சில நான் போட்டியில் வந்து அங்க நடுவர்களுக்கு நான் வந்து பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கிற பணியில் 3750 கவிதை 7500 வந்தது முதலாண்டு ஹைக்கூ கவிதை கவிக்கோ ஹைக்கூ போட்டிக்கு. இப்போது 3700 மாறி இருக்கிறது. அங்க இருப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய சுமையாக இருக்கும் என்றால் அந்த கவிதைகள் பலவற்றிற்கு பொருளே இருக்காது. அதற்கு பிறகு ஓரளவுக்கு 1000 கொண்டு வந்துருங்க, நாங்க அதுல இருந்து பாத்துக்கிறோம் அப்படிம்பாங்க. இந்த 1000 தேர்ந்தெடுத்து கொடுப்பதில் நான் அங்க இருப்பேன். நான் வந்து சொல்லுவேன், நான் ஒரு கவிஞனாக இருக்க காரணத்தினால் இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது. என்னுடைய கவிதை மொழியை அது வந்து பாதிக்குது. நான் கவிதை எழுதுகிறவன், எனக்கென்று ஒரு மொழியை நான் வந்து எப்படியோ வந்துருச்சு, நான் உருவாக்கல, தானா எழுதி வந்துருச்சு. நான் இதை படிக்கிற காரணத்தினால் அது டிஸ்டர்ப் ஆகுங்க. நான் இந்த வேலையை செய்ய முடியாது என்றாலும் கூட நட்பின் காரணமாக அது என் மீது திணிக்கப்படுகிறது. நான் அப்படி அந்த கவிதைகளை படிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே பொறுமை அதிகம் என்று நண்பர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு கோபம் கொப்பளிக்கும், இவனை எதுக்கு அனுப்புறான் அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஆனால் அவர்களுக்கு ஒரு சிறிய ஊக்கத்தை அளிப்பதற்காக சிறிய கற்பனையில் ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு கவித்துவம் அவர்கள் கொண்டு வந்து விட்டால் கூட பரிசு கொடுப்போம். 1000 ரூபாய் பரிசு கொடுப்பதன் மூலமாக ஒரு கவிஞனாக மலர்ந்தால் அது வந்து எதிர்காலத்தில் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பாதையை திறந்து விடுவதாக இருக்கும் என்று இயக்குனர் லிங்குசாமி கூறுவார். அந்த அடிப்படையில் பரிசு வழங்குகிறோம் அந்த போட்டியில. அது ஹைக்கூ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம வந்து ஒரு பாஸ்வோ என்று அவர்கள் நினைத்துக் கொள்ள கூடாது. அப்படி சிலர் நினைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய பாரம்பரியத்தில் சங்க இலக்கியத்தில் இருந்து நாம் தொடர்ந்து எழுதி வருகிற கவிதைகளில் இயற்கையோடு நாம் ஒரு இசைவான ஒரு போக்கை தமிழ் கவிதை கொண்டிருக்கிறது. இயல்பாகவே நமக்கு ஒரு தத்துவ ஆழம் இருக்கிறது. ஒரு கவிதைக்கு ஒரு சொல்லை போடும் போது அது தானாகவே பல அர்த்தங்களை தருகிற ஒரு மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருக்கிறது. சுமாராக எழுதினால் கூட நல்ல கவிதை எழுதி விடுவதற்கு நம்முடைய மொழியே நம்முடைய கவிதையினுடைய பாரம்பரியத்தின் காரணமாக நமக்கு கிடைத்து விடுகிறது. அதை பயன்படுத்தி கொண்டு நாம் அடுத்தடுத்து செல்ல வேண்டும். எப்படி ஜென்னை வந்து நீங்க வந்து இங்க இருக்கிறவர்களோடும் நாம் வந்து ஜென்னை தெரிந்து கொண்டு ஜென் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அந்த ஹைக்கூ கவிதைகளை நாம் எழுதுவதில்லை. ஜென்னுக்கும் நமக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் ஒரு கவிதைக்கு பரிசு கொடுத்ததற்கு பிறகு வருகிற விமர்சனங்களை பார்த்தால் அவர்கள் பேசுவதெல்லாம் ஜென். ஆனால் கவிதைக்கு பரிசு கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் எவ்வளவு வன்மம் கொண்டு இப்படி விமர்சிக்கிறதை பார்க்கும் போது நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க ஜென்னையோ அது எங்க போச்சு மனதுக்குள்ள? நம்முடைய நண்பன் தானே பரிசு வாங்குறான், நீ மகிழ்ச்சி அடைய வேண்டாமா என்று நான் கேட்க விரும்பல. கவிதை ரசிகர்கள், அவன் கவிதை எழுதுறவங்க, கவிதை படிக்கிற ஏன் அவங்களும் இப்படி சண்டை கொடுக்குறீங்க என்று முகநூலில் அவங்களா கேட்கிறாங்க. பின்னூட்ட தோசை கவிதை எழுதுகின்ற யாரோ ஒரு 10 பேர் தான் எழுதுறீங்க. அந்த 10 பேருக்குள்ள ஒருத்தரோட ஒற்றுமை இல்லையே. அப்புறம் எங்க இருக்கிறீங்க வந்து சமூக நல்லிணக்கம், இயற்கையோடு இசைந்து வாழ்தல் என்று என்னென்னமோ நீங்க கவிதைகளை சொல்லுகிறீங்களா? அதெல்லாம் எங்க உங்க மனதுக்குள்ளே இல்லாத ஒன்றை நீங்கள் ஏன் இந்த கவிதைக்குள்ள வலியுறுத்துறீங்க என்ற கேள்வியை பின்னூட்டத்தில் வருகிற வாசகர்கள் கேட்கிறார்கள். ஆகவே கவிதை எழுதுகிறவர்கள் அந்த பொறுப்பினை உணர்ந்து நாம் பதிவுகளை
இட வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் அதை நமக்குள் கொண்டு வந்து அதை விமர்சிக்கலாம் அல்லது கலந்துரையாடலாம். பொதுவெளியில் வைப்பது என்பது அந்த கவிதை வடிவத்திற்கு எதிராக மாறுது. ஹைக்கூ கவிதை போட்டியே நிறுத்திடுங்க, ஏன் இதை நடத்திட்டு இருக்கீங்க என்று நமக்கு ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு வந்துருது. எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். ஏர்வாடியார் 50 ஆண்டுகளாக ஒரு பணியை செய்து வருகிறார், பரிசு கொடுத்திருக்கிறார். கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, சிறுகதை போட்டி எல்லாம் அங்கெல்லாம் பிரச்சனை வர்றதில்லை. ஏன்னா அதெல்லாம் புத்தகத்துக்கு தர்றாங்க. புத்தகத்தை வாங்கி படிச்சு அதுல விமர்சனத்துக்கு யாரும் போறதில்லை. இது ஹைக்கூ கவிதை 3 வரிங்கிறதுனால 3 வரி உடனே படிச்சிடும், ஒரு நிமிஷத்துல உடனே விமர்சனம். ஆனா ஒரு சிறுகதைக்கு ஒரு நாவலுக்கு பரிசு கொடுத்தா அதை வாங்கி படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமையும் இல்லை, ஆர்வமும் இல்லை. ஆனா ஹைக்கூ கவிதைக்கு மட்டும் இவ்வளவு சண்டை சச்சரவு வருது. ஆகவே இது ஒரு முதலில் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். சில கவிதைகளை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு பிறகு இந்த 7 பேருடைய கவிதைகள் ஒரு கவிதை நான் இங்கே படித்து அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் ஒரு திரைப்பட இயக்குனர் என்பதனால் ஒரு அற்புதமான ஒரு திரைப்பட இயக்குனர், அவர் ஒரு அருமையான கவிஞரும் கூட. அவருடைய கவிதைகள் குறித்து குறுங்கவிதைகள், அவர் அதை ஹைக்கூ கவிதை என்று குறிப்பிடுவதில்லை, அது ஹைக்கூ கவிதையாகவும் இருக்கின்றன, அவர் குறுங்கவிதைகள் என்றுதான் குறிப்பிடுகிறார். ஈரான் இயக்குனர் அப்பாஸ் கியாரோஸ்தமி என்பது அவருடைய பெயர். மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனர். ஏறக்குறைய 48 திரைப்படங்களை எடுத்து உலக அளவில் ஒரு முத்திரையை பதித்தவர், புகழ் பெற்றவர், பல விருதுகளை பெற்றவர். வெட்டிங் சூட், கோரஸ், பேசஞ்சர், பிரேக் டைம், 2 சொல்யூஷன்ஸ் ஃபார் 1, 2 தீர்வுகள் ஒரு பிரச்சனை, 2 சொல்யூஷன்ஸ் ஃபார் 1, ஃபெலோ சிட்டிசன்ஸ், நோ முதலிய முக்கியமான திரைப்படங்களை எடுத்தவர். அது மட்டுமல்ல, அவர் 62 நூல்களை எழுதியிருக்கிறார். 48 திரைப்படங்கள் எடுத்தவர், 62 நூல்கள் வெளியிட்ட அவருடைய கவிதை நூல்களே வாக் வித் தி விண்ட், காற்றுடன் நடத்தல், இன் தி ஷேடோஸ் ஆஃப் ட்ரீ, மரங்களின் நிழலில் என்று அவருடைய குறுங்கவிதை தொகுதிகள் வந்திருக்கிறது. தொகுதிகள் பிற கவிஞர்களுடைய கவிதைகளை பாரசீக மொழிகளை மொழிபெயர்த்து செல்போனால எல்லாரும் சைலண்ட்ல போட்டா நல்லா இருக்கும். யார் ஏன் போடுவாங்க? சரி, அதை எடுத்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சரி, அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், எழுத்தாளர், கவிஞர். அவருடைய சில கவிதைகளை மட்டும் நான் இன்றைக்கு, ஏன்னா தொடர்ந்து நம்முடைய கவிஞர்களையே பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து கேள்விப்பட்ட கவிதைகளை மேற்கோளாக காட்டிட்டு இருக்கோம். புதிய கவிதைகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பகிர்ந்து கொண்டால், அடுத்தடுத்து ஒரே பாடப்பொருளை எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரே விதமான கருப்பொருளை எடுத்துக்கொண்டால் ஒரே விதமான கவிதைகள் வந்துடும். வேற வேற கவிதைகளை, வேற மொழி கவிதைகளை, புதிய சிந்தனைகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக அடுத்த கட்டமாக நாம் புதிய ஒரு திசையை நோக்கி நகர முடியும் என்பதனால் இந்த கவிதைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மிக எளிமையாக இருக்கிறது கவிதைகள். அந்நியன் ஒருவன் வழி கேட்கிறான், அங்கு புதிதாக வந்திருக்கும் அயலானிடம். நீங்க அனுபவம் நம்மளே அனுபவிச்சிருப்போம், பல சமயங்கள் அனுபவிச்சிருப்போம். நம்ம போய் ரோட்ல யார்ட்ட வழி கேட்போம், அவனே இந்த ஊருக்கு புதுசா வந்திருப்பான், அந்த தெருவுக்கு வித்தியார்த்தி இருப்பான், அட்ரஸ் தேடிட்டு இருப்பான். இது ஒரு கவிதை தருணமாக அவருக்கு தெரிகிறது. அவர் பாருங்க, மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். அவருக்கு ஒரு பெரிய படம், ஒரு பெரிய அந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் ஈரான்ல எடுத்து படம் எடுக்கக்கூடிய இயக்குனருக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கு. இது எவ்வளவு முக்கியமான பிரச்சனை பாருங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், நமக்கு தெரியாது. இவருக்கு இந்த ஊர்ல வழி தெரியுமா தெரியாத அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அந்நியன் ஒருவன் வழி கேட்கிறான், அங்கு புதிதாக வந்திருக்கும் அயலானிடம். இது ரோட்ல நம்ம பார்க்கணும். இதை ஒருத்தர் குறிப்பிட்டு எழுதுறாருன்னா இது மட்டும்தான் இதற்கு பொருளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சைலண்ட் மோட் ப்ளீஸ். ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால சைலண்ட் மோட் அவருக்கு இப்ப போட்டாரு.
மற்றவர்களையும் இப்பயே சைலண்ட்ல போட்டா நல்லா இருக்கும். நம்ம நைட்டு விடிய விடிய உட்காந்து நான் வந்து படிச்சுட்டு எழுதிட்டு என்னுடைய 6 மணி நேரத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 15 நிமிடம் அமைதி வேணும், அவ்வளவுதான். அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக அவர் எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய குரு, இவர் நமக்கு வழிகாட்டிடுவாரு, இவர் நம்ம வாழ்க்கைக்கு தீர்வு சொல்லிடுவாரு அப்படின்னு போய் எங்கேயோ போய் நிக்கிறோமே, அவனுக்கே அது தெரியுமா தெரியாதா என்று நமக்கு தெரியாது. நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய பாதைக்கு நாம் தான் வழி தேடும். இவர் சாமியார்கிட்ட போனா கிடைக்கிறோம், ஜோசப்கிட்ட போனா கிடைக்கிறோம், இன்னும் வேற யாரையாரா என்னென்ன பெயர்களில் அரசியல்வாதிகிட்ட போனா கிடைக்கிறோம் என்றெல்லாம் யார் யாரிடமோ போய் நாம் நிற்கிறோமே, அது தேவைதானா என்று இன்னொரு பொருளும் இருக்கக்கூடும் இந்த கவிதைக்கு. அவர் கேட்டாதான் தெரியும். ஆனால் ஒரு கவிதையை எழுதுவதோடு நம்முடைய பொருள் வேலை முடிந்தது என்று அப்துல் ரஹ்மான் சொல்லுவார்களா, அது போல நமக்கு வேற பொருளை ஒரு வாசகன் சிந்திப்பதற்கு அந்த கவிதை இடம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த கவிதை ஒரு மிகச்சிறந்த கவிதை என்று நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதை ரொம்ப ரொம்ப எளிமை, இதோட எளிமை. நான் என்னோடு செய்து கொண்ட நிபந்தனையற்ற உடன்படிக்கை, நான் என்னோடு செய்து கொண்ட நிபந்தனையற்ற உடன்படிக்கை என் தனிமை. ஒருத்தன் தனிமையில் இருக்கிறதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை. இந்த உலகத்தோடு அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு விவாகரம், அல்லது ஒரு சற்று நேர இடைவெளி, அல்லது இந்த உலகத்தை அவன் வந்து தன்னால இந்த உலகம் அவனுக்கு மனசு டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம். நான் போய் ஒரு சொசைட்டில போய் நான் இருப்பதன் மூலமாக ஒரு நல்ல தெளிந்த குளத்தில் போய் நான் போய் டம்முனுக்கு வந்து அந்த குளத்தையே கெடுக்காம நான் ஒதுங்கி இருக்கலாம் என்று நினைக்கிறான். நான் என்னோடு செய்து கொண்ட எனது நிபந்தனையற்ற உடன்படிக்கை எனது தனிமை. பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விடை நீங்கள் தனித்து உட்கார்ந்து சிந்திக்கிறது தான். தனித்து உட்கார்ந்து சிந்திக்காமல் இருப்பதும் கூட தான். சிந்தனை என்பதே உங்களுக்கு தேவையில்லை. அதாவது ஒரு அற்புதமான ஒரு சீன லாட்ஸோடைய வரி இருக்கு. கலங்கிய குளத்தை அப்படியே விட்டு என்றொரு வாசகம். நீங்க கலங்கின குளத்தை போய் நான் தெளிவிக்கிறேன் அப்படின்னு போய் அதை வச்சு கையை வச்சு அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மேற்கொண்டு மேற்கொண்டு அது கலங்கிட்டே இருக்க, தெளிவதற்கான வாய்ப்பே கிடையாது. கலங்கிய குளத்தை அப்படியே விட்டு அது தானா தெளிவு. அதை போல உங்களுடைய தனிமையில் உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கக்கூடும். அடுத்த கவிதை. குன்றின் உச்சியில் நான் அளவேல ஏறினான், அடிவாரத்திலிருந்து சரிகை காட்டுகிறது என் நிழல். குன்றின் உச்சியில் நான், அடிவாரத்திலிருந்து சைகை காட்டுகிறது என் நிழல். அது என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. குதிக்க போறானா அல்லது நீ அங்கேயே இரு, நீ நல்லா பிளஸ் பண்ணுதா என்பது அவனுடைய கற்பனை. அற்புதமான கவிதை. அடுத்த கவிதை. 3 காட்சிகள் காட்டுறது, 3 ஷாட். ஒரு திரைப்படம் 3 ஷாட் காட்டுறது. பணியில் பசியோடு இருக்கிறது ஓனாய், பணியில் பசியோடு இருக்கிறது ஓனாய், தொழுவத்தில் உறங்குகிறது செம்மறி, மறித்து நிற்கிறது காவல் நாய். ஒரு பக்கம் ஓனாய், ஒரு பக்கம் செம்மறி ஆடு, அதுக்கு பசி. இதற்கு நல்ல தூக்க. செம்மறி ஆடு நாளை காலை மேய்ஞ்சிட்டு வந்து இரவு தூக்கத்துல இருக்கு. காவல் நாய் நடுப்புற காவலுக்கு இருக்கு. பசி தீராமல் அது போக போறது இல்ல. காவல் நாய் தன்னுடைய காவலை செய்யணும். இப்ப ஓனாய் அடிக்க போதா, நாயே தின்னுட்டு போக போதா? அந்த ஓனாய் நாய் எப்படி இருந்தாலும் வந்து கடைசி வரை போராடுவதற்காக அந்த காவல் நாய்க்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்படி 3 காட்சிகளில் வந்து இது நம்முடைய கடமைகள் ஒவ்வொன்றுக்கும். அதாவது உணவு, இந்த உலக இயக்கம் என்பதே என்ன பெரிய இந்த உலக இயக்கம், சமூக இயக்கம் என்று நாம் சொன்னாலும் அது வந்து எதில் அடிப்படையில் நடக்கிறதுனா பசியின் அடிப்படையில் நடக்கும். உணவு சங்கிலி தான் இந்த வாழ்க்கையின் சமூக இயக்கத்தினுடைய அடிப்படை.
பசி இருந்தால் அது வேட்டையாடும். சிங்கம் மானை வேட்டையாடும். மான் தன்னுடைய குழந்தைகளுக்காக அது போய் காட்டுக்கு போய் மேய்ஞ்சிட்டு வரும், பால் கொடுக்கும். சிங்கத்துக்கு குட்டிகளுக்கு உணவு தந்தாலும் மானை எடுத்துட்டு போய் நாம் யார் மீது இறக்கப்படுவது? இது இயல்பானது. இந்த உலகத்தில் வேட்டை என்பது இருப்பது என்பது, வேட்டை என்பது பசியின் அடிப்படையில் இருக்கு. அதுதான் சமூக இயக்கம், அதுதான் உலகத்தின் சுழற்சி. இதுதான் இந்த கவிதையினுடைய அடிப்படை. அடுத்த கவிதை. சொர்க்கத்தை சென்றடைய ஒருவர் பயணிக்க வேண்டும். எங்க இருந்து எங்க? சொர்க்கத்தை அடையணும், அதற்கு பயணிக்க வேண்டும். நரகத்தின் பாதை. கடுமையான போராட்டத்திற்கு பிறகுதான் நீங்கள் எந்த ஒரு சுகமான விஷயத்தை அடைய முடியும். நீங்கள் ஒரு பெரிய உயர்நிலையை அடையணும் அப்படின்னா கடுமையான போராட்டம். எந்த போராட்டத்திற்கு பிறகு கிடைப்பதுதான் நிலையான ஒரு வெற்றியாக இருக்க முடியும். சொர்க்கத்தை சென்றடைய ஒருவர் பயணிக்க வேண்டும், நரகத்தின் பாதையில். இந்த கவிதை. மற்றொரு கவிதை. ரொம்ப அபூர்வமான ஒரு பர்செப்ஷன். அதாவது பார்வைதான் ஒரு கவிஞனுடைய, ஒரு படைப்பாளனுடைய வரம். அந்த பார்வை கிடைச்சிச்சுன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட, கவிஞனுக்கு படைப்பாளனுக்கு மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையை நல்ல பாதையில் போவதற்கு, வெற்றி அடைவதற்கு, இந்த உலகம் இதுதான் என்று தெரிந்து தெளிவதற்கு அவனுக்கு கிடைக்கிற அவன் உலக அனுபவத்தின் மூலமாக, கல்வியின் மூலமாக அவன் பெற்றிருக்கிற அந்த பார்வை இருக்கு இல்லையா? நமக்கு எல்லா குணங்களும் கிடைச்ச அனுபவத்தின் மூலமாக நாம் ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இந்த நிலையிலிருந்து இந்த உலகத்தை பார்க்கிறோம். இது இப்படித்தான் என்ற முடிவுக்கு நாம் ஒரு செயலை செய்யறோம். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை தருகிற அந்த நிலையை சொல்லுகிற ஒரு வரி, ஒரே வரி தான் இந்த கவிதை. ஆழ்கிணற்றில் தேங்கி இருக்கும் நீரில், கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு, அதுல கொஞ்சோண்டு தண்ணி, கிணறு நிரப்பி இல்லை, பத்தி போயிடுச்சு, கொஞ்சோண்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு. ஆழ்கிணற்றில் தேங்கி இருக்கும் நீரில் பிரதிபலிக்கிறது புலரியின் ஒளி. அது இரவு முழுக்க, ஏன் புலரியும் போட்டிருக்கான் பாருங்க, இரவு முழுக்க இருள் இருந்தது, கிணறும் இருந்தது, நீரும் இருந்தது, எந்த ரிஃப்ளெக்ஷனும் கிடையாது. கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு, உன்னுடைய இதயத்தில் கொஞ்சோண்டு கருணை இருக்கு என்றால், எங்கேயாவது ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சி நடந்தால் உன்னுடைய இதயத்திலும் அந்த ஒளி வரும். உன்னுடைய ஒளி இருந்ததுன்னா யாருடைய இதயத்தில அந்த ஒளியை நீ பார்க்கலாம். ஆழ்கிணற்றில் தேங்கி இருக்கும் நீரில் பிரதிபலிக்கிறது புலரியின் ஒளி என்று இந்த கவிதை. இப்படி இவருடைய அப்பாஸ் கியாரோஸ்தோமி என்பவருடைய இந்த கவிதையை இந்த விழாவில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக விரும்பினேன். இந்த சிறப்புரையை இந்த கவிஞருடைய கவிதையை பகிர்ந்து கொள்வதன் மூலமும், இன்றைக்கு பரிசு பெற்றிருக்கின்ற சில கவிதைகள், அற்புதமான கவிஞர், எனக்கு மிகவும் பிடித்த கவிஞர், நல்ல ஒரு அனுபவம் மிக்க ஒரு மனிதர், மலர்மகன் அவர்கள். அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருப்பார், ஆனால் ஒரு ஆழமான ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு. ஒரு மனிதனுடைய உச்சம் அல்லது ஒரு ஆளுமையினுடைய உச்சம் என்றால் ஒரு உயிரினுடைய ஒரு உயரம் எங்கே இருக்கிறது? அதற்கு விடை ஒரு சின்ன வரியில சொல்றாரு, சிறகில் இருக்கிறது பறவையின் உச்சம். பறவை இங்க கூட உட்காந்துக்கலாம், மனம் இங்க இருக்கலாம், மனிதன் இங்க இருக்கலாம். நினைத்தால் அது உச்சத்தை தொடும். எப்படி? அதற்கு சிறகுகள் இருந்தால். ஆகவே உன்னுடைய சிறகுகள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய அன்பு, உன்னுடைய கருணை, உன்னுடைய எதுவோ ஒன்று அது சிறகாக உனக்கு இருந்தால் நீ நிச்சயமாக உச்சத்தை தொட முடியும் என்பதற்கு அந்த கவிதை ஒரு ஆழமான
ஒரு அற்புதமான உதாரணமாக இருக்கிறது. ஒரு சமூக வாழ்க்கையில் நாம் எல்லோருமே ஒருத்தரோட ஒருத்தர் முரண்பட்டுட்டே இருக்கோம். ஆனால் இணக்கமாக வாழ்வதற்கு என்ன வழி? இணக்கமாக வாழவே முடியாதா என்ன? இணக்கமாக வாழ்வதுதான் இயல்பானது. அதற்கு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் பார்வை. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு 5 பேருக்குள் அப்படி ஒரு இணக்கம். ஒரு இடத்துல 4 பேர் இருந்தா சண்டை, 2 பேர் இருந்தாலே சண்டை. ஆனா அங்க 5 பேர் இருக்கான். ஆனா எல்லாருமே ஒத்துமையா இருக்கான், ஒன்னா வேலை செய்யலாம். 5 பேருக்குள் அப்படி ஒரு இணக்கம். விரல் ஏன்னா அவங்க அண்ணன் என்ன இருக்கு, அவர் 10 எழுதினாரு, இவர் பாதி இருக்கு. தாராபாரதியுடைய கவிதையை சொல்லுங்க யாராவது. உலகம் முழுக்க தெரிந்த கவிதை விரல்கள் 10 மூலதனம். அந்த மாதிரியான தாராபாரதியுடைய சகோதரர். எனக்கு மற்றொரு கவிதை கூட பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு 2 புத்தகங்கள் தான் கிடைச்சது. மற்ற கவிதைகள் இங்க இருந்தே படிச்சுக்கலாம். அதாவது நம்பிக்கைக்கு என்னென்னமோ உதாரணம்லாம் சொல்லலாம். இயல்பாகவே நம்பிக்கைக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு காட்சி. அந்த காட்சி அவர் எழுதுறாரு. விழுந்தும் கூட எழுந்து ஓடுகிறது அருவி. அவ்வளவு உயர்ந்தது கீழே விழுந்துருச்சு. டமால் சாவுதான், ஆனா எழுந்து ஓடுது, பக்கத்துல வருது, ஆறா ஓடுது. இப்படி ஏராளமான கவிதைகளை அந்த புத்தகம் எனக்கு அவர் ஏற்கனவே தெரிந்த கவிஞர் என்பது மட்டுமல்ல, அந்த புத்தகம் என் கையில இருந்ததுனால இவ்வளவு படிக்க முடிந்தது. மற்ற கவிஞர்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய புத்தகங்கள்லாம் எனக்கு கிடைக்கும் போது நான் கண்டிப்பா ஏதோ ஒன்றில் பதிவு செய்றேன். இதுல அன்பு தோழி ஜெயஸ்ரீயினுடைய ஜென்சி என்ற புத்தகத்தினுடைய பளிச்சுன்னு ஒரு கவிதை, ரொம்ப அற்புதமான ஒரு வரி. நேர்த்தியான இருவட்டம், பர்ஃபெக்ட் சர்க்கிள், விரல வைக்கின்றன. இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு, இவ்வளவு பர்ஃபெக்டா 2 சர்க்கிள். அது எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு, ஆந்தையின் கண்கள். அடுத்த வரி, நேர்த்தியான இருவட்டம், விரல வைக்கின்றன ஆந்தையின் கண்கள். இந்த ஒரு கவிதை என்னை ரொம்ப விரல வச்சு, மிகச்சிறந்த கவிதை. இந்த ஒரு வரிக்காகவே இந்த பரிசு அவருக்கு கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த கவிதை. மற்ற கவிதை புத்தகத்திலிருந்து ஒரு கவிதை. அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்களுடைய மோதிரம் வரையும் நிலா என்ற புத்தகத்தில் இவருக்கு சிறப்பு பரிசு தராங்க. அதுல இருந்து ஒரு கவிதை மட்டும் நான் படிக்க விரும்புகிறேன். ஏன்னா அந்த கவிதை பற்றியில நீண்ட நேரம் விளக்கம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்பதான் பாக்குறேன், கிளி ஜோசி பாக்குறேன், கிளி எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன். எந்த கவிதை வந்தாலும் அந்த கவிதை. நிறம் மாறினாலும் அழகாகவே இருக்கிறது, நிறம் மாறினாலும் அழகாகவே இருக்கிறது அம்மு வரைந்த வானவில். அவர் குழந்தை வரையும் போது அந்த வானவில் கருப்பு தான், அந்த வானவில் ஒரு கருப்பு வண்ணம் வந்துருச்சு. அதனால அது அழகா இல்லாம போயிடுமா? அற்புதம். வாங்க அன்பு செல்வி சுப்ராஜ் அவருக்கு துளித்தேன் என்ற கவிதையை எழுதியவர் கவிதை தொகுதி அனுராதா சௌத்ரிராஜன் அவர்கள். கிளி எடுத்து கொடுத்திருக்க சீட்டு வயோதிக ஆலமரம், விழுதுகள் விட்டு நிற்கிறது. ஆலமரமே வயசாயிடுச்சு, விழுதுகள் விட்டு நிற்கிறது. எங்க? முதியோர் இல்ல வாசல். அற்புதம். வயோதிக ஆலமரம், விழுதுகள் விட்டு நிற்கிறது, முதியோர் இல்ல வாசலில். அனுராதா யாருமே? ஆமா, அற்புதம். அடுத்தது கருமலை பழனி அவர்கள். அவர் இப்ப இந்த புத்தகம் நான் படிச்சுட்டு இருக்கிற பல கவிஞர்கள் நம்ம கவிக்கும் ஹவிக்கும் போட்டியிலையும் தொடர்ந்து பரிசு வாங்குகிறவர்கள். அவர்களில் ஒருவர் தான் இந்த கருமலை பழனி அவர்கள். ஒரு வித்தியாசமான கவிதை. இப்போது தொட்டாலும் தும்மல் வருகிறது, இப்போது தொட்டாலும் தும்மல் வருகிறது தாத்தாவின் பொடிக்கல். அவர் இருக்காரா போயிட்டாரான்னு தெரியல. ஆனா அந்த பொடி டப்பில இருக்காரா இல்லையான்னு தெரியல. பெருங்காய டப்பாவை இப்ப எடுத்தா மாசம் வர்ற மாதிரி
எவ்வளவு அழகு பாருங்க. நாவலருக்கு பெயர் நாவலர் அடிக்கடி சொல்லுவாங்க பழைய திருக்காயிட்டம். இல்ல இல்ல, அண்ணா புரட்டி போய் வச்சிருப்பாருன்னு சொல்லுங்க. அது அந்த மாதிரி இப்ப தொட்டாலும் வந்து தும்மல் வரைக்கிறது, தாத்தாவின் குடி கட்டி, இப்படி ஒரு மிகச்சிறந்த கவிஞர்கள். மற்ற 2 கவிதை புத்தகங்கள் இப்ப இங்க இல்ல. அவர்களுடைய புத்தகங்களுடைய பெயர் வந்து இலை நகர்த்தும் நதி, பாலஜோதி ராமச்சந்திரன், ராஜ்குமார், பாஷோவின் கைத்தறி என்ற ஒரு புத்தகத்திற்காக அவர் பரிசு பெறுகிறார். நம்முடைய திரைப்பட பாடல்களில் கூட ஹைக்கூ கவிதையினுடைய சாயலை கொண்டு வந்து சேர்த்தவர் என்னுடைய இணைய நண்பர் நாம். பல பாடல்கள்ல முத்துக்குமாருடைய அந்த ஹைக்கூ ஆர்வம் பாடல்களை வந்து எப்படி வந்து ஒரு சங்க இலக்கியத்தை, கம்பராமாயணத்தை பாடல்களில் கொண்டு வந்து கண்ணதாசன் சேர்த்தாரோ, எப்படி புது கவிதையை வைரமுத்து திரைப்பட பாடல்களில் கொண்டு வந்து சேர்த்தாரோ, அப்படி நம்முடைய முத்துக்குமார் ஹைக்கூ கவிதையை கொண்டு வந்து இந்த பாடல்களை கொண்டு வந்து சேர்த்தார். அதுதான் அவருடைய மற்ற கவிதைகளிலிருந்து அவரை வித்தியாசமாக காட்டியது. பறவை பறந்து போன பின்பும் கிளையின் நடனம் முடியவில்லை. கிளையின் நடனம் முடியவில்லை, பறவை பறந்து போயிடுச்சு. இப்படி ஒரு வரி. காதல் என்ற ஒரு படத்துல, இது வந்து செல்வராகவன் படத்துல 79 காலையில இந்த பாட்டு வரும். ஏன்னா அவன் செத்து போயிட்டா, அதுக்கு பிறகு உயிரோட இருப்பான், அவனுடைய அதிர்வு இன்னும் போல, அவருடைய அதிர்வு இன்னும் என்னுடைய இதயத்தில் இருக்கிறது என்பதை குறிக்கிற ஒரு வரி. மின்சார கம்பிகள் மீதும் மைனாக்கள் கூடு கட்டும். காதல் படத்துல வருகிறார். ஏன்னா அந்த படத்துல வந்து ரொம்ப காதல் வந்து 2 எதிரெதிர் துருவங்களுக்கு இடையில, ஜாதி வேற்றுமைகளுக்கு இடையில, வர்க்க வேற்றுமைகளுக்கு இடையில காதல் நடக்குது. ஆனாலும் கூட அதற்காக காதல் இல்லாம நடக்காம போயிருவாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தாலும் அங்கேயும் காதல் வந்துச்சுன்னா அது வந்து வேற வழி இல்லை, அங்க கூடு கட்டத்தான் செய்யும் என்பதை மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும் என்று இப்படி நிறைய முத்துக்குமாருடைய வரிகளை சொல்லலாம். எனக்கு அவருடைய ஹைக்கூ கவிதையில் மிகவும் பிடித்தமான ஒரு ஹைக்கூ கவிதை உண்டு. அது என்ன? சலூன் கண்ணாடிகள் என்ற ஒரு கவிதை. ஒன்றில் ஒன்று முகம் பார்த்து கொண்டன சலூன் கண்ணாடிகள். ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தா எப்படி இருக்கும்? டீப்பஸ்ட், அதுக்கு முடிவே இல்லை. இந்த கண்ணாடியினுடைய முடிவு இந்த கண்ணாடியில தெரியும், இந்த கண்ணாடி அந்த கண்ணாடியில போகும், இன்ஃபினிட்டி. நான் ஒரு கவிதை இருந்தேன், காதலர்களின் சந்திப்பும் ஞானியரின் சந்திப்பும் கண்ணாடிகளின் சந்திப்பு. அதுக்கு முடிவே இல்லை. அவங்க சந்திச்சு அவங்க பேசி உரையாட வேண்டிய அவசியமே இல்லை. ஆழத்திற்கு அவர்கள் போய், ஞானிகளும் சரி, 2 பேர் ஞானியா இருந்தா இல்ல, ஒரு சௌர ஒரு கண்ணாடி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் பக்தன் வர்றவனும் ஞானியா இருக்கணும், அவன் தியானம் கொடுக்கிற குருவும் ஞானியா இருக்கணும். அப்ப அந்த தியானம் என்பது முடியவே முடியாது. அவன் ஒருத்த தீட்சை கொடுக்குறான், ஒருத்த வாங்கிக்கிறான். விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் உடையான ரிலேஷன்ஷிப் இந்த உலகம் அழிந்தாலும் அது போயிட்டே இருக்கும். அது போன்ற ஒரு அதேதான் காதலர் இருக்கும். இப்படி நிறைய பேசலாம் இந்த தலைப்புல. நம்முடைய முருகேஷ் வந்திருக்கிறார். அவர் வந்து போகிற இடங்கள்லாம் என்னுடைய கவிதை ஏதாவது ஒரு சொல்லிட்டு தான் பேச முடிப்பாரு. அவர் ஒரு ஞானியின் பச்சை கிளி இன்னொரு அருமையான புத்தகத்தை சமீபத்தில் எனக்கு கொடுத்தாரு. அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கிறதா அல்லது வேற ஒரு புத்தகம் இவருடைய நம்முடைய லிங்குசாமி அவர்கள் அதுக்கு முன்னுரை எழுதினார் ஒரு புத்தகம். பூக்கடைக்காரர் வீட்டுக்கு போகும் போதும் பையில் சில பூவிதழ்கள். இப்படி ஒரு கவிதை. அவன் பூக்கடை வச்சிருக்கான், அவன் பணத்தை மட்டும் எடுத்துட்டு போவான். அவன் பணத்தை எடுத்துட்டு போனாலும் அதுல வந்து பெருசா விஷயம் இல்லை. அந்த அவரு ரொம்ப அற்புதமான கவிதை. நான் பல இடங்களில் சொன்ன கவிதை வந்து, அந்த குடிகார மகன் வந்து எட்டி உதைப்பான், தடவை பார்த்து கொண்டால் தாய் வயிற்று தையலைன்னு ஒரு கவிதை. சிறந்த கவிதை. இந்த கவிதை வந்து பூவிதழ் கவிதையை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் லிங்குசாமி மிகச்சிறந்த ஹைக்கூ கவிஞர். அவர் எழுதிய ஹைக்கூ கவிதைகளே வந்து பர்ஃபெக்டா அந்த வார்த்தைகள் வந்து அவர் கச்சிதமா வந்து வடிவ ஒழுங்கோடு வந்து வரும். தூக்கு கயிற்றில் தெரிகிறது வழியே தெரிகிறது, தூக்கு கயிற்றின் வழியே தெரிகிறது நிலா என்ற ஒரு
ஒரு அற்புதமான காட்சியை இப்படி தமிழிலும் மிகச்சிறந்த கவிஞர்கள் அதே போல மித்ரா, நான் நேற்று படித்துக் கொண்டிருந்த இந்த உரைக்காக படித்துக் கொண்டிருந்தது பல புத்தகங்களை புரட்டிட்டு இருந்தேன். அதுல மித்ராவுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இந்த உரையில வந்து சேரல, இருந்தாலும் அந்த முடிக்கும் போது அவருடைய கவிதையை நிறைய கவிதைகளை, அற்புதமான கவிதைகள் அந்த புத்தகத்தை பார்த்தேன். மித்ராவின் கவிதைகள் என்ற ஒரு புத்தகத்தை மகிழ்ந்து ஏமாந்தது யாரு? சிலந்தி பூச்சி. சிலந்தி பூச்சிக்கு எப்ப மகிழ்ச்சி வரும்? சிலந்தி வலையில ஒரு பூச்சி விழுந்தா மகிழ்ச்சி வரும். மகிழ்ந்தது உடனே ஏமாந்துச்சு. ஓ, மழை துளி, அது வந்து ஒரு டிராப் ஆஃப் ரெயின் டிராப் வந்து விழுந்துருச்சு. இறை வந்துட்டு சொல்லி போனது, தண்ணி வந்துச்சு, அவன் நின்றுச்சு. அந்த புயல் இவ்வளவு தூரம் குழம்பி இருக்க கூடாது. அந்த புயல் இவ்வளவு தூரம் குழம்பி இருக்க கூடாது. அழுகிறது பண்ணிருப்பான். அந்த கிளையில உட்காந்து கூவிட்டு இருந்தா அது என்ன பண்ணும்? பாவம், ஆறுதல் சொல்லாம அதை அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு கவிதை, கவிஞன் பொய் சொல்லுகிறான். பொய் தான் சொல்லுவான். இன்னைக்கு அது உண்மை பேசுமா என்ன? கவிஞன் பொய் சொல்லுகிறான். பசிக்குத்தான் அலைகிறது வண்ணத்துப்பூச்சி. வண்ணத்துப்பூச்சி பறப்பது எதுக்கு பறக்குது? அதுக்கு பசிக்குது, அதுக்கு தேன் எடுத்து இன்னும் இந்த மகரந்த சேர்க்கையை நடத்திவிட வேண்டும் என்ற நோக்கம் அதுக்கு இல்லை. நான் முதலே சொன்ன தெரியுமா, இந்த உலக இயக்கம் என்பது எதில் நடக்கிறது? பசியில் தான் நடக்கும். பசியினால் நாம் ஒரு இடத்துக்கு போறோம், அவங்க வேலையை செஞ்சு கொடுக்குறோம். அவங்க வேலையை செய்வதனால் மற்றொரு வேலையை அவர்கள் செய்து கொடுக்குறாங்க. இந்த உலக இயக்கமே அப்படிதான், ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று போயிட்டே இருக்கு. பசிக்காகத்தான் அதன் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கும். இப்படி மிகச்சிறந்த கவிதைகளை இந்த 3 வரிகளின் மூலமாக, ஹைக்கூ கவிதையின் மூலமாக நாம் வழங்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளும் போது நம்மால் மிகச்சிறந்த கவிதைகளை படைக்க முடியும். அடுத்த ஆண்டு மிகச்சிறந்த கவிதைகளை எதிர்பார்க்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஈரானிய கவிதைகளில் தொடங்கி தமிழ்நாட்டு ஹைக்கூவோடு முடித்திருக்கிறார். நம்மளோட காதுகளுக்கும் மனசுக்கும் கொஞ்சம் விதமா இருக்கு, இருதுவா இருக்கு. மழை வந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தது. இப்போ சிறப்பாளர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். கவிஞர்களுக்கு பரிசு வழங்கி வாழ்த்துறை நல்க இருக்கிற கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஹைக்கூ குறித்த சிறப்புரையை சிறப்பாக நல்கி இருக்கிற கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள். வரவேற்புரையை நகைச்சுவையாக செய்து முடித்திருக்கிற இதய கீதம் ராமானுஜன். ஐயா மறைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் போட்டு ஒன்று விட்டா நல்லா இருக்காது. ராஜா பாரு, ராஜா ராஜா கவிதை உறவுக்கும் எனக்கும் நிறைய நட்பு உண்டு. என்ன காரணம்னா, இப்ப எப்பவே சொல்றாங்க இளைஞரா இருக்கேன்னு. அப்ப நான் இளைஞரா இருக்கும் போது எனக்கு முதல் மேடை கொடுத்தது கவிதை உறவும் புரட்டசிங்கம் தான். உண்மையில பெரிய மன மகிழ்ச்சி. அந்த இடத்துல இதனுடைய 7ஆம் பக்கம் ஒரு கவிதை வரும்.
கவிதை உறவுல படிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். எப்போ வந்தாலும் முதல்ல நான் அதை தான் படிப்பேன். எப்படி புதுகை தேர்தலில் நம்ம ஐயாவுடைய சந்த கவிதை உறவு மலர்மகன் ஐயாவோடது, அந்த மாதிரி கவிதை உறவுல இவரோட வரும். அதை விட கடைசி பக்கம் ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கும் கடைசி பக்கம் இருக்கு, ஆனால் இவருக்கு மாதமான ஒரு கடைசி பக்கம் இருக்கு. அந்த கடைசி பக்கம் முதல் பக்கமாக மாறக்கூடிய வாய்ப்பை படிக்கிறவங்களுக்கு ஏற்படுத்திக்கும். அவர் வந்து நம்ம எல்லா கவிஞர்களுக்கும் பரிசு வழங்க இருக்கிறாரு. அவருடைய வாழ்த்துறைக்கு அப்புறம் பரிசு வழங்கப்படும். இந்த கவிதை பட்டியல்ல கன்னிக்கோயில் ராஜாவுடைய ஒரு கவிதையாவது சொல்லியிருக்க வேண்டும். உரையில் விட்டு போயிட்டு இந்த வீடியோவை எடுக்கிற நம்முடைய நண்பர் உலகா எடிட் பண்ணி இந்த வரையும் அதை சேர்த்து உரையோடு சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, அண்மையில் முகநூலில் படித்த கவிதை இவருடைய புத்தகங்கள்ல யாழ் இனிது என்ற புத்தகத்திலிருந்து இருக்காங்க. காய்ச்சலில் குழந்தை மருந்து குடிக்கும் கரடி பொம்மை. காய்ச்சலில் குழந்தை மருந்து குடிக்கும் குழந்தை எவ்வளவு ஏமாத்துது, எவ்வளவு அழகா மருந்து. குழந்தைய வந்து நம்ம வந்து பொம்மை வந்து குழந்தை நேசிப்பதை பற்றி இருக்கும், ஆனால் குழந்தைய நேசிக்குது, ஆனால் மருந்து கொடுக்குதான் அதுக்கு என்ற ஒரு அற்புதமான கவிதை இருக்கிறார். கன்னிக்கோயில் ராஜா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. இதற்கு பிறகும் இன்னொரு பொழிவு வேண்டுமா என்ற பொழுது மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் திருந்தா சாரதி அவர்களே, இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய பேராசிரியர் அவர்களே, கன்னிக்கோயில் ராஜா அவர்களே, என்னுடைய அருமை புதுமை இதயகிரி ராமானுஜம் அவர்களே, பொதுவாக என்னுடைய இடத்தை நான் இதயகிரி ராமானுஜத்துக்கு தந்திருக்கிறேன். இப்போது மட்டுமல்ல, அவரே வந்து அமர்ந்திருக்கிறார். அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ராமானுஜம் அவர்களே, மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற பெருமக்களே, இன்றைக்கு பரிசு பெறுகிற சகோதரிகளே, சகோதரர்களே, ஐப்புக்காகவே கவிதைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற அன்பு சகோதரர் மு. முருகேஷ் அவர்களே, கூடியிருக்கிற பெருமக்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போது எனக்கு வாலி அவர்கள் தான் நினைவு வருகிறார்கள். வாலி அவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள், யார் ஒருவர் நல்ல கவிதைகளை ரசிக்கிறார்களோ அவர்கள் கவிஞர்களாக பரிமளிக்கிறார்கள் என்று சொல்வார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், நாங்கள் எழுத தொடங்கிய காலத்தில் எல்லாம் ரசிகர்கள் கிடைப்பது என்பது மிகவும் அரிது. நாங்களே ரசித்துக் கொள்வோம். என்னுடைய கவிதைகளை எங்காவது வாசித்தால் கூட இவன் என்ன எழுதுகிறான் என்றுதான் எங்களுடைய மூத்த தலைமுறை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் இவன் என்ன எழுதி கொண்டிருக்கிறார் என்று என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படி கேட்கிறவர்களுக்கு நானே சொல்வது, அதைத்தான் நான் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன எழுதுகிறேன், நான் இந்த எல்லையை இன்னும் தொடவில்லை என்று நான் சொல்வதுண்டு. ஆனால் இன்றைக்கு எழுதுகிற கவிஞர்கள் எல்லோருக்குமே மிகுந்த உற்சாகம் கிடைக்கிறது, பாராட்டுகள் கிடைக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு மிகவும் பொறாமையாகவே இருக்கிறது. அல்லது பாருங்க, இந்த புத்தகத்தினுடைய கவிதைகளை நான் ஏற்கனவே பரிசுக்கு வந்த புத்தகங்களில் கவிதைகளை நான் படிக்காமல் விடுவதில்லை. எல்லா கவிதைகளையும் நான் படித்து மகிழ்ந்து பாராட்டுவது என்னுடைய வழக்கம். ஆனால் அவற்றை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்நிகழ்ச்சியுடைய தலைவர் அவர்கள் மிக சிறந்த கவிதைகளை எல்லாம் எனக்கு எழுதி தந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று. இதே போல இன்னொரு படியை எடுத்து பிருந்தா சாரதி அவருக்கும் கொடுத்திருப்பாரோ அல்லது இந்த விடைகள் லீக் ஆகிவிட்டனவோ என்று எனக்கு தெரியாது. எதையெல்லாம் பேராசிரியர் என்னிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதையெல்லாம் அவரும் சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் மிக சிறந்த கவிஞர்கள். இவர்களுக்கெல்லாம் பரிசு தருவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு, எனக்கே ஒரு பெரிய பரிசு கிடைத்தது என்பது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு திரைப்பட வசனம் ஒன்று உண்டு, கவிஞர்களை எனக்கு பிடிக்கும், பலரை பார்க்க பிடிக்கும், ஆனால் உன்னை பார்த்த உடனேயே பிடிக்கும் என்று ஒரு வசனம் வரும். அதே போல பலரை பார்க்க பிடிக்கும், கவிஞர்களை எனக்கு பார்த்த உடனேயே பிடித்துவிடும். என்றால் கவிஞர்கள் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு நிறைவு இருக்கிறது. சீனு ராமசாமி ஒரு செய்தியை சொல்வார், தேறுவது தேரும் என்கிற விஞ்ஞான கூற்றை
தேராததையும் தேற்றும் என்கிற ஒரு போராட்டத்திற்கு முன்னெடுத்து செல்கிறது இலக்கியம் என்று சொல்வார். இயற்கை என்ன சொல்கிறது என்றால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்று சொல்வார்கள். எது தேருமோ அது தேரும் என்ற ஒரு நிலை இருக்கிற போது இலக்கியம் மட்டும்தான் தேராததை கூட தேற்றுகிற ஒரு அற்புதத்தை செய்கிறது, ஒரு போராட்டத்தை நிகழ்த்துகிறது என்று அவர் சொல்கிறார். அந்த வகையில் பார்க்கிற போது வாழ்க்கை மிகுந்த அர்த்தம் உள்ளது, அது ரசிக்கத்தக்கது, அதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறது கவிதை என்று பார்க்கிற போது இன்றைக்கு இலக்கிய வடிவங்களில் மிக சிறப்பாக இருக்கிற கவிதை சமூகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. நான் கடந்த 50 ஆண்டுகளாக கவிதை ஒரு இதழ் நடத்துகிற போது ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறேன். நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கவிஞர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறேன். நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு, பார்க்கிற 10 தமிழர்களில் பாதி பேர் கவிஞர்களாக இருக்கிறார்கள். பார்க்கிற 10 தமிழர்களில் பாதி பேர் கவிஞர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னபோது வாலி ஐயா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியினுடைய என்னுடைய அறிமுக கவிதையில் அப்படி சொன்னேன். அவர் மெதுவாக சொல்கிறார், மீதி பேர் கவி பேரரசர்களாகவும் கவிக்கோக்களாகவும் இருக்கிறார்கள், எல்லோருமே இந்த நாட்டில் கவிஞர்கள் என்று அவர் சொன்னபோது எல்லோருமே கவிஞர்களாக இருப்பது ஒரு வகையில் ஒரு பாதுகாப்பு என்று நினைக்கிறேன். எல்லோரையும் கவிஞர்களாக மாற்றிவிட்டோமே ஆனால் கவிதை எழுதுகிறார்கள் என்கிற குற்றத்தை தவிர வேற எந்த குற்றத்தையும் அவர்கள் செய்ய மாட்டார். இந்த பாலியல் குற்றங்களில் எந்த கவிஞரும் விதிவிலக்கு ஒன்றே ஒன்று இருக்க உடனே யாரும் சொல்லிடாத அந்த குற்றங்களில் எல்லாம் ஈடுபட மாட்டார். எல்லா கற்பனையும் கவிதையோடு அவருக்கு சரி. ஆகவே சமூகத்தில் குற்றமற்றவர்கள் என்ற ஒரு நிலையில் கவிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக நாமே நம்ம ஒரு கரவொலியை எடுத்து பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் மிக சிறந்த கவிஞர்கள் எழுதுகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் நான் பொதுச் செயலராக இருந்தபோது விக்ரமன் அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். இப்போது மிக சிறப்பாக நண்பர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் தலைமையிலாக இதயகீதம் ராமானுஜன் அவர்கள் பொதுச் செயலாளராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த அமைப்பின் போது எழுதுங்கள் எழுத வரும் என்கிற ஒரு இயக்கத்தை நாங்கள் தொடங்கினோம். ராமானுஜத்தின் நினைவு என்ன எழுதுவது என்று யோசிக்கவே வேண்டியதில்லை, எழுத தொடங்கிவிட்டாலேயே எழுதுவதற்கான செய்திகள் வந்துவிடும் என்று சொல்வதற்கு நாம் எது எழுதினாலும் அது ஏற்கனவே யாராவது எழுதியதாகத்தான் இருக்கும். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. எதை எழுதினாலும் யாராவது எழுதியிருக்கிறார்கள், எழுதுவதற்கு தலைப்பே இல்லையே என்று ஒரு கவிதையை கல்கிக்கு எழுதினேன். எல்லோரும் நான் எழுத நினைத்ததையெல்லாம் எழுதிவிட்டார்கள், எழுதுவதற்கான தலைப்பு இல்லவே இல்லை. ஆகவே எழுதுவதற்கான தலைப்பையும் தரவுகளையும் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஒரு கவிதையை எழுதி கல்கி இதழுக்கு அனுப்பியிருந்தேன். இதை போல 10 பேர் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள், திருப்பி அனுப்பிவிட்டார்கள். எழுதுவதற்கான தலைப்பே இல்லை என்று தேடல் எல்லோரிடமும் இருக்கிறது என்று பார்க்கிற போது எனக்கு ஒரு சிறிய குழப்பம் உள்ளது. அப்போது நான் ஒரு விளையாட்டாக ஒரு கவிதை எழுதினேன். என்னுடைய கவிதை கொஞ்சம் குறும்பா இருக்கும், நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு காதலனும் காதலியும் சந்திக்கிறார்கள். சந்திக்கிற போது அந்த காதலி கேட்கிறாள், என்னை பற்றி ஒரு கவிதை எழுதுங்கள் என்று காதலனிடம் கேட்கிறார். இவன் ஒரு கவிதையை எழுதி தருகிறார். உன்னுடைய இதழ்கள் பொவ்வை செவ்விதழ்கள் என்று எழுதியிருக்கிறார். உன்னுடைய கண்ணம் ஆப்பிள் கண்ணத்தை போல இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். உன்னுடைய கண்கள் கிண்டையை போல இருக்கிறது, நிலவை போல இருக்கிறது என்றெல்லாம் எழுதும் போது எல்லோரும் எழுதுவதை போலத்தான் நீயும் எழுதியிருக்கிறாய், இதில் புதுமை என்ன இருக்கிறது என்று அந்த காதலி கேட்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், அந்த கேள்வி சொல்லுகிறான், அன்று என் பாட்டியில் எதை பாட்டன் பார்த்தானோ அதைத்தானே உன்னிடமும் நான் பார்க்கிறேன், புதிதாக உன்னிடம் என்ன இருக்கிறது? பெண்களை இறைவன் எப்படி படைத்தானோ அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் படைக்கிறான். ஆகவே புதிதாக அவனிடம் எதுவும் இல்லை என்று அவன் சொன்னபோது அவள் சொல்லுகிறாள், பார்த்ததை மீண்டும் பார்ப்பவன் பாமரன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்த்ததை மீண்டும் பார்ப்பவன் பாமரன் பாமரன், பார்த்ததை மீண்டும் பார்ப்பவன் பாமரன், பார்ப்பதை புதிதாய் பார்ப்பவன் பாவலன் என்று சொல்வார். அந்த பார்வை வேறுபட வேண்டும். அந்த பார்வை வேறுபடுவதில் தான் கவிஞர்கள் வேறுபடுகிறார்கள். இதை சொல்லுகிற போது எனக்கு ஒரு செய்தி நினைப்பு வருகிறது. கூந்தல் கருப்பு
குங்குமம் சிவப்பு என்று ஒரு பாடல் இருக்கிற திரைப்படம். இட்ஸ் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு கவிதை என்று சொல்லக்கூடாது. ஆனால் கவியரசர் வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையில் இரவின் ஒரு பகுதி இன்னும் விடியவே இல்லை என்று சொல்வார். அதாவது சொல்ல வருவது என்ன, கூந்தல் கருப்பாக இருக்கிறது, கை அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் என்று ஒரு சொல்வதை, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வதை விடவும் இரவின் ஒரு பகுதி விடியவே இல்லை என்பதில் தான் கவிதை இருக்கிறது. அதே போல கவிதை உறவை சார்ந்த ஒரு கவிஞன் கணவனை இழந்தவள் கைம்பெண் ஆகிறாள், மனைவியை இழந்தவள் மாப்பிள்ளை ஆகிறான் என்று ஒரு கவிதை உறவை சார்ந்த கவிஞன் எழுதியிருக்கிறார். இதை ஜெயபாஸ்கரன் மிக அழகாக சொல்வார்கள். நான் இருக்கிற போது என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, நான் இருக்கிற போது என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, நீ இருக்கிற போது உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை என்று சொல்வார். விஷயம் ஒன்றுதான். கணவனை இழந்தவன் மனைவியை இழந்தவன் மாப்பிள்ளை ஆகிறான், கணவனை இழந்தவன் கைப்பெண் ஆகிறாள் என்ற செய்தி ஒன்றுதான். அதை சுவையாக வேறு விதமாக சொல்கிறார்கள். ஆகவே கவிதைக்கான விஷயம் ஒன்றேதான் இருக்கும். பெண்கள் இருப்பார்கள், நிலவு இருக்கும், வறுமை இருக்கும், போராட்டம் இருக்கும். அதை ஒவ்வொருவரும் புதிதாக சிந்திக்கிற போது அவர்கள் வேறுபடுகிறார்கள். ஜெயஸ்ரீ ஒரு கவிதை, அதை நானும் சொல்ல வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேன். ஒரு ஆந்தியின் பெண்களை பற்றி சொல்ல வருகிற போது ஒரு அழகான வட்டம், ஒரு கருப்பு வட்டம் அப்படி இருந்தது என்பது ஒரு புதிதான ஒரு சிந்தனை. இப்படி புதிதாக சிந்திக்கிற போதுதான் நாம் வேறுபடுகிறோம். இப்படி வேறுபடுவதுதான் கவிதையினுடைய சுவை. அப்படி பார்க்கிற போது இந்த நூலில் எல்லா கவிதைகளும் வித்தியாசமாக சிந்தித்திருக்கிறார்கள் என்பதற்காகவே அவர்களை பாராட்ட வேண்டும். அதுல அன்புச்செல்வி சுப்பராஜ் அவர்கள் கொட்டும் மழை எறும்பு புற்றை கூடையால் மூடுகிறாள் சிறுமி. அதாவது கொட்டும் மழை, ஒரு கற்பனை செய்து கொள்ள வேண்டும், அது விஷுவலைஸ் பண்ணி கொள்ள வேண்டும். கொட்டும் மழை எறும்பு புற்றை கூடையால் மூடுகிறாள் சிறுமி என்கிற கவிதையில் ஒரு சிறுமியினுடைய கரிசனம் நமக்கு தெரிவதைப் போலவே கொட்டும் மழை நேரத்தில் அந்த என்னவெல்லாம் நிகழ்த்துகிறது என்கிற செய்தியை குழந்தையும் தெய்வம் ஒன்று பார்க்கிற போது அந்த குழந்தையினுடைய கருணை என்பது கடவுளுடைய கருணை போல இருக்கிறது. அதே போல அனுராதா சவுந்தரராஜன் அந்த முதுமை பற்றி எழுதியிருக்க போது எனக்கு ஒரு கல்வி நான் எழுதிய கவிதை கேட்கிறது. அவர் உயிரோடு இருந்த போது வீட்டில் அவருக்கு என்று ஒரு இடம் இல்லை. முதியோர் இல்லத்தில் இருந்த தந்தையை பற்றி, அவர் உயிரோடு இருந்த போது அவருக்கு வீட்டில் ஒரு இடம் இல்லை, இறந்த பிறகு அவருடைய படம் இருக்கிறது என்ற ஒரு கவிதை எழுது. இருக்கிற போது அவருக்கு இடமில்லை, இல்லாத போது அவருடைய படம் இருக்கிறது என்கிற சிந்தனை போல அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள். அதே போல இன்னொரு கவிதை, கைபேசி நடக்கையில் கடந்திடும் பாதை மறக்கும் கிடக்கிறது பிணம். அதாவது கைபேசி பேசிக்கொண்டே சாலையை கடக்கிறவர்கள் கிடப்பார்கள் பிணமாக என்கிற ஒரு செய்தியை காவல்துறைக்கு உதவியாக இருக்கிற அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள். என்னை பாராட்டுகள். அதே போல சுபஸ்ரீயோட நிறைய சிந்தனை, ஒரு அகில இந்திய வானொலி அவர் பணியாற்றிய சகோதரி, மிக சிறந்த தொகுப்பாளர், கவிஞர், அவருக்கு என்னுடைய பாராட்டு. அனுராதா சவுந்தரராஜன் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அதே போல அம்மையாருக்கும், அதே போல கருமலை பழனி அவர்களும், என்னுடைய அன்பு சகோதரர் ஐயா மலர்மகன் அவர்கள் மரபு கவிஞர்களாக அறியப்பட்டவர்கள். இவர்கள் பெயரை சொன்னாலே மரபு கவிஞர்கள் என்று எல்லோரும் சொல்லிவிடுவார்கள். ஆனால் இந்த முறை கவிதை உறவு போட்டிக்காக நூல்கள் வந்தபோது அவருடைய புது கவிதையை பார்த்து நான் வியந்து போய்விட்டேன். உடனே படித்தேன். நடுவர்களுக்கு அனுப்புவதற்கு முன்பே அதை நான் படித்து முடித்து விட்டேன். இவ்வாறு அவருக்கு பரிசு தரப்போகிறோம் என்று பார்த்தால் ஏறத்தாழ 120 புத்தகங்கள். அதில் பிருத்தாசாரதியுடைய புத்தகம் ஒன்று, சீனு ராமசாமி அவருடைய புத்தகம் ஒன்று. இருவர்களுக்கும் சமமாக மதிப்பெண்கள் கொண்டு என்னிடம் தந்து விட்டாங்க. ஸ்பான்சர் ஒருத்தர் 10,000 ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க, எப்படி இருவருக்கு தர முடியும், பிரித்தெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லி 2 பேருக்குமே முதல் பரிசு கொடுத்தோம். அவருக்கு முதல் பரிசு கொடுத்து இவருக்கு 2வது பரிசு கொடுத்தாலும் அநியாயம். அதே போல இவருக்கு முதலில் கொடுத்து அவருக்கு இல்லை என்றாலும் அது அநியாயம் என்பதாக இருக்கிறது. அது பெரிய தர்ம சங்கடம். இந்த பரிசு கொடுப்பதில் இருக்கிற ஒரு பெரிய சங்கடம் என்னவென்றால், என்னுடைய அருமை சகோதரி உமா சுப்பிரமணியம் அவர்கள் மிகச் சிறந்த கவிஞர். இவ்வாண்டு அவர் அனுப்பியிருந்த அந்த நூல் மிகச் சிறந்த நூல். அவர் நிச்சயமாக பரிசு பெற வேண்டும் என்றெல்லாம் நான் விளைந்தேன்.
ஆனாலும் கூட நடுவர்கள் என்ன தீர்ப்பு தருகிறார்களோ அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிற போது அன்று நடக்கிற அந்த பரிசுகள் பெறுகிறவர்களுடைய மகிழ்ச்சியில் எனக்கு பங்கு இருக்கிறதோ இல்லையோ, பரிசு பெறாமலேயே மிகச் சிறந்த நூல்களை எழுதியவர்களுக்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்ற துயரம்தான் என்னோடு மீறும். இருந்தாலும் கூட நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்கிற செய்தி தெரிந்தாக வேண்டும் என்பதற்காக நடுவர்களுடைய பெயரை கூட நாங்கள் சொல்வதில்லை. அந்த அளவுக்கு மிக தர்ம சங்கடமான ஒரு பணி. அது நல்ல கவிதைகளை தந்திருக்கிற இவற்றை எல்லாம் நான் பாராட்டுகிறேன். அதே போல சுபச்சந்திரசேகரனுடைய கவிதையை கூட ஐயா அவர்கள் பாராட்டி எழுதி தந்திருக்கிறார்கள். இப்படி மிக சிறந்த கவிதைகளை இவர்கள் தந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கவிதையோடு வாழ்கிறவன் என்று சொன்னேன். ஒரு வங்கியில் பணியாற்றி கொண்டு கவிதையையும் கட்டி எழுதி கொண்டு எப்படி காலம் தள்ளினேன் என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. அதை சொல்ல வேண்டும். நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு பெரிய எதிர்ப்பு தந்தியது. அகில இந்திய வானொலியில் வருகிற ஊதியம் என்பது நான் வாங்குகிற சம்பளத்தை விட மிக அதிகமாக இருக்கும். அப்பதான் வேலைக்கு சேர்ந்த போது 360 ரூபாய் தான் சம்பளம். ஆனால் அகில இந்திய வானொலியிலிருந்து குறைந்தது ஒரு 1000 ரூபாயாவது காசோலை வரும். என்னுடைய அதிகாரிகள் மிரட்டி இருக்கிறார்கள். ஒன்று, நீ அகில இந்திய வானொலியில் சேர்ந்து கொள், அல்லது வங்கியில் வேலை உள்ளது, 2 இடங்களில் நீங்கள் ஊதியம் பெற முடியாது என்று அவர்கள் மிரட்டிய போது நான் ஒன்றில் கவனமாக இருந்தேன். அகில இந்திய வானொலியில் நான் பணியில் சேர்ந்தால் நான் எழுதுவது என்பது ஊதியம் இல்லாத ஒரு வேலையாகி போய்விடும். அம்மாவுடைய சுபஸ்ரீக்கு. ஆனால் வங்கியில் எழுதி கொண்டிருக்கிற போது 2 ஊதியங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் எழுதுவது என்பது ஒரு தொழிலாக மாறிவிட்டால் ஒரு ஈடுபாடு அதில் வளர்வதே இல்லை. அது ஒரு பொழுதுபாக்காக உற்சாகமாக நாம் செய்கிற போதுதான் புதிய செய்திகள் வரும். அங்கே வேலை பார்க்கிறவர்கள் அதை ஒரு ஊதியமாக, ஊதியம் பெறுகிற, சம்பளம் பெறுகிற ஒரு வேலையாக கருதுவார்கள். ஆனால் எனக்கு அப்படி அல்ல. அது ஊதியம் என்று அல்ல, அது மதிப்பூதியம் என்ற நிலையில் வந்துவிடுகிறது. ஆகவே அதை நான் வெகுவான முயற்சி செய்தேன். இருந்தாலும் அலுவலகத்தில் இருக்கிற அந்த சங்கடங்களை எப்படி தகர்த்தேன் என்று சொல்ல வேண்டும். ஏதாவது ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய அதிகாரியை உடன் நடத்தி சென்றேன். அது ரகசியம் இருக்கு. அதாவது 1 மணி நேரம் அவகாசம் வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சிக்கு நான் செல்கிறேன் என்றால் அவர் 1 மணி நேரம் எனக்கு அனுமதிப்பார். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு போய் சேர்கிற போதுதான் தெரியும், அந்த நிகழ்ச்சியே 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் தொடங்கும். நான் திரும்பி வருகிற போது இவர் உடன் இருப்பார். 1 மணி நேரம் தான் அவகாசம் கேட்கிறேன், அவர் தான் பர்மிஷன் கொடுத்தேன். ஆனால் இவ்வளவு தாமதமாக வருகிறீர்களே என்று அவர் திட்டுவார். அதற்காக நான் என்ன செய்வது என்றால், அவரை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க அழைத்தால்தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை நான் கேட்பேன். இப்போது வந்து ஒரு பணியில் இருந்தால் ஐயா பேராசிரியர் அவர்கள் தலைமை வாங்கியிருக்கிறார், என் வங்கி அதிகாரி தான் தலைமை வாங்கியிருப்பார், அவரை சிறப்புரை போட்டிருக்கலாம். இந்த வங்கி அதிகாரிகளை தலைமையாக வைப்பதில் என்ன 3 விதமான லாபம் இருக்கிறது. ஒன்று, தாமதமாக வந்தால் கேட்பதற்கு அவர் தானே கேட்க வேண்டும், அவரையும் தாமதப்படுத்தி விட்டால் மகன் இருக்கிறது என்ற ஒன்று. 2வது, தனியாக வாகனங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது நம்மை அழைக்கிறவர்களுக்கு ஏற்பாடு செய்ய கேட்க வேண்டியதில்லை. ஆனால் என்னுடைய அதிகாரியை அழைத்து போகிற போது வங்கியுடைய வாகனத்தில் அவரே என்னை அழைத்து போவார். அதோட பெரிய விஷயம் என்னன்னா, அவருடைய அறையில் போய் என்னால் பாராட்ட இயலாது. நீங்கள் ரொம்ப பிரமாதமான அதிகாரி சார், பிரமாதமான மனிதர்கள்லாம் பாராட்ட இயலாது. ஆனால் இது போன்ற விழாக்களில் அழைத்து வைத்திருக்கிற போது எனக்கு வாய்த்த தலைவரை போல அதிகாரியை பெற வேறு எவருக்கு வாய்க்க முடியாது. மிக சிறந்த மனிதர், அறிவாளி, கெடிக்காரர்கள் பொய்தான், முழும் பொய்தான். அது எல்லாம் சொல்ல அவர் அதை நிஜம் என்று நம்பிக்கொண்டு என் மீது அளப்பெரிய அன்பை காட்டுவார். அது மட்டுமல்லாமல் அந்த மாதத்தில், அது மார்ச் மாதங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் அந்த மாதங்களில் தான் எங்களுக்கு மதிப்பெண் போடுவார். அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க, கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட். மார்ச் மாத நிகழ்ச்சிகள் எல்லாம் அவரை கண்டிப்பாக நான் அழைத்து சென்று விடுவேன். அழைத்து சென்ற போது நான் கொடுக்கிற சான்றிதழ் அவருக்கு மிகுந்த பெருமையாகிவிடும். மிக சிறந்த அறிவாளி, இவரை போல அதிகாரியை நான் பார்த்ததில்லை, அவர் இன்னும் பெரிய நிலைமைக்கெல்லாம் வர வேண்டும், பாரத ஸ்டேட் வங்கியுடைய சேர்மனாக வர வேண்டும் என்றெல்லாம் அவர் வாழ்த்தி இருக்கிறேன். அவன் சேர்மன் ஆனதே இல்லை. அவர் அதிகமாக மதிப்பெண்கள் தருவார்கள். ஆகவே கவிதையோடு எப்படி வாழ்வது என்பது ஒரு கதை. அதை மிக நுட்பமாக நான் செய்ததன் காரணமாகவே பாரத ஸ்டேட் வங்கி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் நினைவில் ஒரு இலக்கிய பரிசை அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால்
கவிதையோடு வாழ்கிறவர்கள் வாழ்க்கையில் தோற்றுவிட்டார்கள் என்கிற ஒரு தவறான கருத்து இருக்கிறது. வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாம். இன்றைக்கு கவிஞர்கள் வசதியாக இருக்கிறார்கள், வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள் என்றெல்லாம் பார்க்கிற போது இலக்கியம் ஒருபோதும் வாழ்க்கையை இழுத்து போட்டு விடாது. எனக்கு தெரிய சுரதா அவர்கள் எல்லாம் எழுதுகிற போது ஒரு நிலையை நிறுத்திவிட்டார்கள். நான் இனிமேல் எழுதப் போவதில்லை என்றார் ஒரு நாள். ஏன் நான் மலடி இல்லை என்பதை என்னுடைய கவிதைகள் பல புலப்படுத்தி விட்டன. என்னால் முடியும் என்பதை நான் நிரூபித்து விட்டேன், இனி எழுதி தர வேண்டும் என்று அவசியம் இல்லை என்றார்கள். அதுபோல ஜெயகாந்தன் அவர்களை ஒருவர் கேட்டார், ஏன் எழுதுவதை நிறுத்திவிட்டீர்கள், முன்பு போல இப்போது எழுதுவதில்லையே என்ற போது அவர் கேட்டார், நான் எழுதிய அத்தனை நாடகங்களையும் அத்தனை சிறுகதைகளையும் நாவல்களையும் நீ படித்திருக்கிறாயா என்ற போது அவர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அவற்றை எல்லாம் படித்துவிட்டு இந்த கேள்வியை நான் பதில் சொல்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் போராடுகிறார்கள், நிறைய எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பது இலக்கியம் இப்போது பெற்றிருக்கிற ஒரு பெரிய பெயராக நான் கருதுகிறேன். அந்த வகையில் மிக சிறந்த கவிதைகளை படித்திருக்கிற அன்பு சகோதரிகளுக்கும் மூத்த தாய்மறை கவிஞர் மலர்மோகன் அவர்களுக்கும் கருமலை அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகிறேன். நீங்கள் எல்லோரும் எழுத வேண்டும் என்கிற ஆர்வத்தை இந்த இருக்கிற இளைஞர் சமுதாயத்தில் தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக நான் கருதுவதோடு நீங்கள் இன்னும் புகழ் பெற வேண்டும், பெருமை பெற வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும் என்பதாக சொல்லி, கன்னிக்கோயில் ராஜாவை போல இது போன்ற பிரபலர்கள் நாம் நிறைய வேண்டும். நம்மை எல்லாம் உற்சாகப்படுத்துகிற பேராசிரியர் ஐயாவை போலவும் நிறைய பிரபலர்கள் கிடைக்க வேண்டும். கவிதைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெரிய முருகேஷ் அவர்களை போலவும் நண்பர்களை போலவும் நிறைய கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் வாழ்த்து நிறைகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான ஹைக்கூ, அதை சேர்த்திருக்கலாம். இப்ப பேசிக் கொண்டிருக்கும் போது அது ஞாபகத்துக்கு வந்தது. எங்கு சென்று என்ன வாங்க போகிறது, பிணத்தின் நெற்றியில் ஒற்றை நாணயம். எங்கு சென்று எங்கு என்ன வாங்க போகிறது, பிணத்தின் நெற்றியில் காசு என்ற கவிதை. அற்புதமான ஒரு ஹைக்கூ கவிதை, அவர் எழுதிய கவிதை அது. அதே போல் பேராசிரியருடைய சங்க பாட்டும் ஜப்பானிய கவிதையும் என்ற நூல் வந்து எல்லா ஹைக்கூ கவிஞர்களும் படிக்க வேண்டிய அற்புதமான புத்தகம். அவர் வந்து ஆய்வாளர் என்பது அந்த நூலை நான் குறிப்பிடவில்லை, அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. இன்னைக்கு அந்த புத்தகம் தினகரன்ல வந்திருக்கு நினைக்கிறேன். அதுல ஒரு கவிதை தினத்துல ரிவ்யூ இருக்கு. நான் வாசிக்காத நூல்கள் வேண்டுமானால் இருக்கலாம், நான் வாசிக்காத நூல்கள் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் நேசிக்காதவர்கள் யாருமே இருக்க என்று எல்லோரையும் நேசிக்கிறவர் நான் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சிங்கய்யா. நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பரிசளிப்பு விழா ஒவ்வொரு கவிஞரும் வந்து பரிசு வாங்கிட்டு ஒரு நிமிஷம் இருந்தீங்கன்னா பின்னாடி நம்ம குரூப் போட்டோ எடுத்துடலாம். கன்னிமாரா வாசகர் வட்டம் நூலேணி பதிப்பகம் இணைந்து நடத்திய ஹைக்கூ நூல் பரிசு போட்டி 2025க்கான பரிசளிப்பு விழா 2026 நடக்கிறது. முதல் பரிசு பெற்றிருக்கிற கவிஞர் அன்பு தோழி ஜெயஸ்ரீ ஜென்சி அகனி பதிப்பகம் வந்தவாசி வழியாக வெளியிட்டிருக்கிற இந்த நூல் முதல் பரிசு பெற்றிருக்கிறது. அவர்களை மேடைக்கு வருகிறார். உட்காருங்க, அழைக்கும் போது நீங்க. இரண்டாம் பரிசாக கவிஞர் மலர்மகன் அவர்கள் எழுதிய வளையும் நேர்கோடு இலக்கிய வீதி வெளியீடாக வெளிவந்திருக்கிறது. அவருக்கு இரண்டாம் பரிசு. அவரிடமிருந்து பரிசு வாங்க வேண்டும். அவருக்கு தான் கொடுக்கிற தகுதி அவருக்கு தான் இருக்குது. நன்றி. இதுல ஒரு விஷயம் கவனிச்சா தெரியும், பரிசளிப்பு விழால எந்த பதிப்பகம் புத்தகம் வெளியிட்டுன்னு பார்க்கணும். எதுக்காக சொல்றோம்னா அந்த புத்தகத்தை நீங்க வாங்கி வாசிக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்கிறோம். சிறப்பு பரிசுகளாக கவிஞர் கருமலை பழனி அவர்கள் எழுதிய மீன்கள் அலையும் ஏரி நூலேணி பதிப்பகமாக வெளிவந்திருக்கிற இந்த புத்தகம் சிறப்பு பரிசை பெறுகிறது. ஐயா
வச்சு அப்படி நன்றி. கவிஞர் பாலஜோதி ராமச்சந்திரன் அவர்கள் எழுதிய இலை நகர்த்தும் நதி பிறகு பிரசுரமாக வெளிவந்திருக்கிறது. அவருக்கு சிறப்பு பரிசு. ஐயாவை பற்றி ஒரு செய்தி சொல்லணும். இப்போ டிஸ்கவரி புக் பேலஸுக்குள்ளே நுழைகிற போது இங்கே இருக்கிற சில புத்தகங்களை நான் வாங்கிக் கொள்வேன். தள்ளுபடி தரக்கூடாது, மாறாக இன்னும் கொஞ்சம் அதிகம் விலை போட்டு வாங்கிக் கொள்வேன். அதற்கு ஒத்துக்கொள்வதாக இருந்தால் நூல்வாங்க. இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறது எவ்வளவு தள்ளுபடி கொடுப்பாருன்னு கேட்கும்போது புத்தகத்துடைய விலையை விட ஜிஎஸ்டி கொடுக்குறேன், அது கொடுக்குறேங்கிற மாதிரி புத்தக காரணங்களுக்காக நான் வாங்கிக்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பரிசு பொருள் 2வது பரிசு பெற்றார். ஐயா மாடி. அடுத்ததாக கவிஞர் அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்கள் எழுதிய மோதிரம் வரையும் நீளா அன்பின் சங்கமம் வெளியீடாக வெளிவந்திருக்க இந்த நூலுக்கு சிறப்பு பரிசு. இல்ல வேண்டாம் கவிஞர் அனுராதா சௌரி அம்மா அங்கே போய் பின்னாடி பின்னாடி போய் துணித்தேன் என்கிற நூலேணி பதிப்பகமாக வந்திருக்கிற இந்த நூல் சிறப்பு பரிசு பெறுகிறது. இங்கே பாரு. கவிஞர் சா ராஜ்குமார் அவர்கள் எழுதிய பாஷோவின் கைத்தடி செங்கனி பதிப்பகமாக வந்திருக்கிறது. அவருக்கு பதிலாக தோழர் சஞ்சீவி மோகன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். பரிசு பெற்ற அனைவருக்கும் அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தில் மூலம் சால்வைகள் வழங்கப்படுகிறது. ஓவியம் வரைஞ்ச வருவாங்க. அவர் போடுறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஓவியம் முழுசா வரட்டும். முத்துக்குமார் சாமி இருக்கா பாருங்க. என்ன முத்துக்குமார் சாமி ஐயாவா போட்டா கொடுத்துருங்க. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. முத்துக்குமார் சாமி ஐயா நினைக்கிறேன் உங்களுக்கு பல முறை பாராட்டு நினைக்கிறது ஒரு தம்பி இல்லையா சென்ட்ரல் போயிருது. அப்படியே பாருங்க நேரம் பாருங்க. பரிசு பெற்றவர் சார்பாக ஒரே ஒரு
கவிஞர் கொடுங்க. எப்படி வரல? அவையை வணங்குகிறேன். இன்றைய நிகழ்வில் கன்னிமாரா நூலக வாசகர் வட்டமும் நூல் அணி புத்தகமும் இணைந்து வழங்கி இருக்கிற தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த பரிசாளர்களை முதலில் வாழ்த்தி மகிழ்கிறேன். ஒரு சிறு விழாவாகத்தான் தொடங்கியது ஹைக்கூ ஆரம்பித்தார்கள். இன்று பெருவிழாக்கள் நடத்துகிற அளவில் மிகவும் அனைவருமாக சேர்ந்து இந்த ஹைக்கூ என்கிற சிறு தேரின் நடத்தை பிடித்து இழுத்து என்று தமிழகமெங்கும் ஹைக்கூ என்கிற பேச்சை மிகப்பெரிய வீச்சாக இந்த சாதனையாளர்களை எல்லாம் பாராட்ட வேண்டும். நம்முடைய சென்னையை பொறுத்தவரையில் தம்பி கன்னிக்கோவில் ராஜாவையும் நம்முடைய முருகேஷையும் தவிர்த்து ஹைக்கூவை நாம் சிந்திக்கிறோம் என்கிற அளவிலே அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சிகளை நாம் பாராட்டுகிறோம். அதனால் தம்பி கன்னிக்கோவில் ராஜா ஒவ்வொரு விஷயத்திலையும் பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஒரு சான்றா கொடுக்கிற அந்த பணத்தை கவர அதிலேயும் அவருடைய ஒளிப்படமா நான் அசல்தான் போனேன். ஏனென்றால் செய்கிறார்கள், கொடுக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து ஹைக்கூவாக நீங்கள் கவனித்து செய்கிறீர்கள். சிறு சிறு செயல்கள் இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கி மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. நாம் அனைவர் சார்பிலும் இந்த பரிசு வாங்கி இருக்கிற அனைவர் சார்பிலும் நாம் இந்த விருதுகளை வாழ்த்து அவர்களுக்கு இன்னும் உற்சாகத்தை தருவோம். வார்த்தையினால் மட்டுமல்ல, மகாகவி பாரதியார் சொன்னது போல நிதி மிகுந்தவர் பொற்கொவி தாரீர், நிதி குறைந்தவர் பணத்தை காசுகள் தாரீர், ஏதும் வாய்ச்சொல். நல்லா பண்றீங்க, நல்லா வந்துடுது ஹைக்கூ. இனிமேல் எந்த தடையாலும் நிறுத்த முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய வெள்ளம் பெருக்காக புரண்டோடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த அலை தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, நம்முடைய தம்பி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்னது போல ஆந்திரா மற்றும் பிற மாநிலங்களிலேயும் மிக சிறந்து விளங்குகிறது. ஒரு இந்தியாவின் இன்னொரு இலக்கிய பகுதியாகவே இணைக்கப்பட வேண்டிய அளவில் இந்த ஹைக்கூவினுடைய வளர்ச்சி அத்தனை பேரும் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அண்மையிலே நம்முடைய முருகேஷ் புதுக்கோட்டையிலே 3 நாள் விழாவாகவே அதை எடுத்து வெற்றிகரமாக செய்திருக்கிறார். என்கிற போது இத்துணை கரங்கள் இருக்கிற போது எங்களுடைய கரங்களும் இணைந்து நாம் செயல்படுவோம், ஒன்றுபடுவோம். ஹைக்கூவுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தை ஆக்கி சிறப்பு செய்வோம் என்பதை கேட்டுக்கொண்டு அனைவர் சார்பாகவும் நன்றி. ஐயா அவர்களுக்கு நன்றி. முறையான நன்றி உரை. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஹைக்கூவோடு ஒரு தேநீர் சந்திப்பாக நம்மளுடைய நிகழ்ச்சி இனிமையாக நடந்தது. பல பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து கவிஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது தான் சான்றோர்களை பேச வச்சிருக்கிறோம். அதில் எனக்கு இன்னைக்கு அமெரிக்க ஹைக்கூ, மலேசியா ஹைக்கூலாம் எனக்கு தெரியும். ஆனால் ஈரானிய படங்கள் மட்டும் தான் தெரிஞ்சிருந்தது. அப்போ ஈரானிய ஹைக்கூ குறித்து தேடலை உருவாக்கி இருக்கிற பிருந்தா சார் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நம்ம கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து பல போட்டிகள் நடத்திருந்தா கூட இந்த ஆண்டிலிருந்து ஹைக்கூக்கான போட்டி அப்படின்னு அறிவிச்சிருந்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா எல்லாருமே போட்டிகள் அறிவிச்சா தான் எழுதக்கூடியவங்க அதிகமாக பங்கேற்க முடியும். அந்த விதத்தில் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். இது இன்னொரு நன்றி என்னன்னா, இந்த நன்றி எங்களுக்கே சொல்லிக்கிற நன்றி பேராசிரியர் ராமகுருவன் ஐயா அவர்கள். அவர் சொன்னார், நான் கவிதை எழுதலைன்னாரு. கவிதை எழுதுறவங்களோட கவிதை ரசிக்கிறவங்க தான் நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா நானே கவிதை எழுதுறேன், நீ கவிதை எழுதுறேன்றதை தாண்டி நான் ரசிக்க ஒரு ஆள் இருக்கமா அப்படின்ற மாதிரி அவர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தாலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அந்த இடத்துல அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரலாம்னு நினைச்சு வர முடியாமல் போனவருக்கும் வந்து இந்த நிகழ்ச்சியோட நேரம் கண்டு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். 2026 அதிகமான நூல்கள் எழுதுங்க. 2027 நம்ம எல்லாரும் திரும்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஹைக்கூ ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம். மோசம்
ஐயா நீங்கள் தள்ளுங்க, நீங்கள் தள்ளணும். ரைட், பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் நில்லுங்க. அம்மா நீங்கள் எடுத்தாச்சு. அம்மா எடுத்தாச்சு, நீங்கள் நின்று போங்க. நான் எடுத்தேன், அவங்க எடுத்தாச்சு. அடுத்து வெரி குட். ஐயா ஐயா பேர் தங்கதுரை. நேற்று திரும்பிக்கோ நீங்களும். அடுத்தது தெரியுது அதெல்லாம் ராஜாவை மறைப்பேனா. வணக்கம். நல்லா இல்லைங்க. ஒரு படம் எடுத்துருவோம். சேர்ந்து ஒரு படம் எடுப்போம். புரட்சிவாதி கூட ஒரு போட்டோ எடுப்போம். ஐப்பு புரட்சியாளர்